அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் அவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு மணித்தியாலங்கள் அருமையான இனிமையான ஒரு இசையுடன் தியானம் நடைபெறும். அதனை அடுத்து பிரதம சிறப்பு பேச்சாளர் எங்களுடைய குழுவை சார்ந்த சிவா மோகன் அம்மா அவர்கள் இன்று பேச இருக்கும் தலைப்பு தலையை காத்த தமிழ் என்ற தலைப்பில் ஒரு அருமையான பேச்சு பேச வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெறும். இப்பொழுது தியானத்தை லண்டனில் இருந்து அருந்ததி ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டர் அவர்கள் வழி நடத்துவார்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. நாம் தினமும் தியானம் செய்வதன் மூலம் மன அழுத்தம் மறைந்து விடுகின்றது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கின்றது, ஒரு நோயற்ற வாழ்வை நாங்கள் வாழக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கின்றது. அதற்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானத்தை மேற்கொள்ள வேண்டும். மூச்சு என்பது எமது உடலில் நாம் பிறந்த நாள் தொடக்கம் எங்களுடன் இருக்கின்றது. அந்த மூச்சை ஒரு நேரம் கொடுத்து கவனிப்பதே அது தியானம் ஆகின்றது. எனவே நாம் இப்பொழுது நேரத்தை மெனக்கெடுத்தாது தியானத்திற்குள் அமருவோம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீர் அருந்துவதால் தொண்டை வறட்சியை நாம் தடுக்கின்றோம். ஒரு சுகமான ஆசனத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். நிமிர்ந்த நிலையில் முதுகுத்தண்டு வளையாது இருக்க வேண்டும். நிமிர்ந்த நிலையில் கால் பாதத்தை இவ்வாறு ஒன்றன் மேல் ஒன்றாக கோர்த்து வைக்க வேண்டும். கைகளை இவ்வாறு கோர்த்து மடி மீது வைக்க வேண்டும். மூக்கு கண்ணாடி அடைந்திருந்தால் அதை கலட்டி விடுங்கள். கண்களை மிருதுவாக மூடிக்கொண்டு எமது உடலில் இயல்பாக இயற்கையாக இயங்கிக் கொண்டிருக்கும் உள்மூச்சு வெளிமூச்சை கவனித்தல் வேண்டும். எண்ணங்கள் தோன்றுவது இயல்பு. அதை விடுத்து மீண்டும் மீண்டும் நாம் அந்த மூச்சின் மேல் கவனத்தை செலுத்த வேண்டும். ஒரு நிலையில் எண்ணங்கள் அற்றி போகும். அப்பொழுது நமக்கு பிரபஞ்ச சக்தி என்று சொல்லப்படும் இறை சக்தி அமுல் வந்து எமது உடலில் ஒரு அருமையான எனர்ஜி, அதாவது சக்தியை கொடுக்கின்றது. நாம் இப்பொழுது தியானத்தில் அமருவோம். உங்களுக்கு ஒரு அருமையான இசை வழங்கப்படும். பிரம்மஸ்ரீ பத்ரிஜின் இனிமையான இசை வழங்கப்படும். அந்த இசையுடன் நாம் 30 நிமிடங்கள் தியானத்தில் அனைவரும் இயல்பான நிலைக்கு வாருங்கள். உங்கள் கைகளை பிரித்து கண்களில் ஒற்றி வையுங்கள். 5 வினாடிகள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை எடுத்துவிட்டு நாம் ஒரு அருமையான தியானம் செய்ததற்காக பிரபஞ்சத்துக்கும் அனைவருக்கும் நன்றியை கூறி கைகளை தட்டிக் கொள்வோம். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம். நன்றி. பிரபஞ்ச சக்தியின் நல் ஆசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாங்கள் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, எங்களது சுற்றாடல், நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் வலுவுடையது. இத்திய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு, PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினர்களுக்கு நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். உலக சமாதானம் ஓங்கட்டும். உலக மக்களின் மனதில் அமைதி நிலவட்டும். இன்று மிகவும் சிறப்பாக தியானத்தை வழிநடத்திய அருந்ததி ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டருக்கும் மற்றதை இந்த நிகழ்வை ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கும்
டாக்டர் சதா மெனோவுக்கும் மற்றும் பல விதங்களில் உதவி செய்த எல்லோருக்கும் நன்றியை கூறி நாங்கள் அடுத்ததாக இன்றைய சிறப்பு பேச்சாளரை பற்றிய சிறு அறிமுகம். சிறப்பு பேச்சாளர் சிவா மோகன் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். எங்களோட குழுவில் மிகவும் உற்சாகமாக பல உதவிகள் எங்களுக்கு செய்து வருபவர். அது மாத்திரமல்லாமல் அவர் எங்களுடைய நிகழ்ச்சியை ரெக்கார்ட் பண்றவர், மியூசிக்கை போடுவர் மற்றும் பிளாயர்ஸ் எல்லாம் போட்டு இது பலவிதமான உதவிகளை தன்னார்வ தொண்டு செய்து வருகிறார்கள். மற்றும் எங்களுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் வெளியில் நடக்கும் தியான நிகழ்வுக்கு அவர் எங்களுக்கு வெளியில் வந்து ஹை பார்க்லேயோ அல்லாட்டிக்கு விம்பிள்டன் பார்க்லேயோ வந்து கலந்து சிறப்பிப்பார். இவர் ஒரு யாழ் பல்கலைக்கழக கலை பட்டதாரி, 27 வருடங்களுக்கு மேலாக ஆசிரியர் பணியில் இலங்கையிலும் தற்பொழுது இங்கிலாந்திலும் தமிழ் பள்ளியில் தமிழ் கற்பித்து வருகிறார். இந்த தியான தலத்தில் கலந்து பல நன்மைகளையும் பெற்று வருகிறார் என்று சொல்லி இருக்கிறார்கள். அது மாத்திரமில்லாமல் பல விதங்களில் இந்த தளத்தை மேம்படுத்துவதற்கு பல உதவிகளையும் செய்து வருகிறார். சிறப்பான பேச்சாளர்கள். நேரத்தை கருதி நான் இப்பொழுது இந்த தளத்தை அவரிடம் கையளிக்கின்றேன். அவர் பேச இருக்கும் தலைப்பு தலையை காத்த தமிழ் என்ற தலைப்பில் பேச வருகிறார். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேச்சு தமிழ் புலவர்கள் வரிசையிலே நான் இன்று பேச எடுத்துக்கொண்டது தலையை காத்த தமிழ் என்ற விடயத்தோடு சம்பந்தமான மோசிகீரனார். நான் ஈழத்து புலவர்களையும் பேசியிருக்கின்றேன், இல்லை இந்திய புலவர்களையும் பேசியிருக்கின்றேன். அந்த வரிசையிலே தமிழ் புலவர் வரிசையில் மோசிகீரனார் என்பவர் இன்று இடம்பெறுகின்றார். இவர் சங்க காலத்து தமிழ் புலவர்களில ஒருவர். மோசி அல்லது மோசூர் என்ற இடத்திலே தென்பாண்டி நாட்டிலே இவர் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது இந்தியாவிலே. இவரது பெயர் மோசி கீரன் என்பதால் இவர்கள் கீரன் குடியை சேர்ந்தவர்கள் என்றும் கூறுவார்கள். அந்த சில குடும்பங்களுக்கு குடியை கூறுவார்கள், இவர்கள் இன்ன குடி இப்படி என்று சொல்லி. அப்படிப்பட்ட அந்த குடியை சேர்ந்தவராக இவர் இருந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இவர் தகடூர் எறிந்த இரும்பொறை சேர மன்னனையும் கொன்கான கிளானையும் என்ற 2 அரசர்களையும் பற்றி நிறைய பாடியிருக்கிறார். இவர் நிறைய பாடல்களை பாடியிருக்கிறார், நிறைய பேரை பற்றி பாடியிருக்கிறார். ஆனா இந்த 2 பேரையும் பற்றி இவர் நிறையவே பாடியிருக்கின்றார். இவர்களோடு இவருக்கு நெருங்கிய தொடர்பும் இருந்திருக்கிறது. இவர் பாடியதாக அகநானூற்றிலும் நற்றிணையிலும் ஒவ்வொரு பாடலும், குறுந்தொகையில் 2 பாடல்களும், புறநானூற்றில் 4 பாடல்களும் அறியப்பட்டதாக இருக்கின்றது. அதைவிட நிறைய தனிப்பட்ட பாடல்களும் அவர் நிறைய பாடியிருப்பதாக அறியலாம். இவர் புலவர்கள் இந்த அரசர்களிடம் வந்து பாடி செல்வது உங்களுக்கு தெரியும். பழங்காலத்தில இருந்து தற்காலம் வரைக்கும் அது இருந்தது. அவர்கள் வந்து ஔவையார் சொல்றா ஒரு இடத்துல, புலமையும் வறுமையும் ஒன்றாகவே பிறந்தது, புலமையும் வறுமையும் ஒன்றாகவே பிறந்தது என்று சொல்றாரு. என்னென்று சொன்னா, எல்லா புலமை மிக்க அறிஞர்களும் வறுமையில் தான் இருந்திருக்கிறார்கள். அந்த வறுமையை போக்குவதற்காக அந்த காலத்திலே அரசர்கள் தங்களுடைய அரசவையிலே இவர்களுக்கு நல்ல மதிப்பு கொடுத்து தமிழை பாட வைக்கிறார்கள். அதோடு தங்களுடைய அரசியலை பாடி பொருளாதாரம், நாட்டு மக்கள், நாட்டு வளம், நாட்டு செல்வம், ஏனைய நாடுகளுடன் படையெடுப்பு, அந்த படையெடுப்பிலே இவர்கள் சூடுகின்ற வெற்றி வாகை, இப்படிப்பட்ட பல்வேறு அதி திறமை வாய்ந்த விடயங்களை இவர்களை கொண்டு இந்த அரசர்கள் பாட வைக்கிறார்கள். அந்த பாடுவதன் மூலம் அவர்களுக்கு ஏதாவது நன்கொடைகளையும் கொடுத்து அதன் மூலம்தான் இந்த புலவர்களுடைய வாழ்வாதாரம் நடந்து கொண்டு செல்வது. இதற்கு ஔவையார் ஒரு எடுத்துக்காட்டாக அதியமானிடம் சொல்றான், இந்த புலவர்களை காத்து பாதுகாத்து பரிசளிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று சொல்லி சொல்றான். ஏனென்று சொன்னால் எல்லோரும் வேற வேலைகளில் அவர்கள் புலவர்களாக இருக்கிறபடியால் பாடித்தான் பிழைக்க வேண்டும். ஆகவே இவர் ஒரு நாள் இந்த வகையிலே இந்த புலவர், இந்த மோசி கீரனார் ஒரு நாள் வந்து அவர் ஒரு புலவரிடம் செல்கின்றார், அரசனிடம் செல்கின்றார். கொன்கானன் கிளான் என்ற அரசனிடம் இவர் போறார். போகும்போது அந்த காலத்திலே மாட்டு வண்டி கூடி இல்லை அவர்களுக்கு.
இப்ப நாங்க ஏதோ வாகனங்கள் எல்லாம் போக்குவரத்தை மேற்கொள்கின்றோம். ஆனா இந்த புலவர்கள் முழு பேரும் நடைபாதையிலேயே தான் போயிருப்பார்கள். உங்களுக்கு நான் இந்த தளத்துல முதலும் ஒரு புலவர் பற்றி சொல்லியிருக்கிறேன். சித்தமுத்து புலவர் என்று சொல்லி அவர் நடந்துதான் சென்றார். அதே மாதிரி இவரும் நடந்துதான் இந்த புலவரிடம், இந்த அரசனிடம் போறார். அப்ப போகும்போது அவர் வழியை பற்றி சொல்றார். அப்படின்னா, நான் 6 கடல் எல்லாம் கடந்து வருகிறேன், எனக்கு தாகம் எடுத்திருக்கிறது, ஆனால் நான் தண்ணீர் குடிக்கவில்லை. ஏன் என்று சொன்னால், எனக்கு தெரிந்தவர்களை தவிர நான் வேறு யாரிடமும் தண்ணீர் அருந்த மாட்டேன். ஏனென்று சொன்னால், தங்களுடைய அந்த புலமைத்துவத்துல ஏதாவது தவறுதல் நேர்ந்து விடுமா என்பதற்காக தெரியாத இடங்களிலே அந்த புலவர்கள் நீர் அருந்துவதில்லை என்று நான் நினைக்கின்றேன். இவர் அதை சொல்லுகின்றார் இந்த அரசனிடம். கொண்கணானிடம் வந்தவுடனே அவர் சொல்றார், நான் இப்படி வந்திருக்கிறேன், ஆனால் நான் குடிக்கவில்லை, எனக்கு தாகம் எடுக்கிறது, தெரிந்த நீ தண்ணீர் தந்தால் குடிப்பேன். எனது நாட்டிலேயும் அரசர் இருக்கின்றார், ஆனால் நான் அவரிடம் சென்று எனது குறையை சொல்ல விரும்பவில்லை. உன்னிடம் வந்திருக்கின்றேன், நீ பரிசு தந்தால் நல்லது, நீ பரிசு தராவிட்டாலும், எவ்வளவு அழகாக சொல்ற, நீ பரிசு தந்தாலும் நல்லது, நீ பரிசு தராவிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் உன் கொடிப்படையின் துணி போல, உனது கொடியில், அதாவது இவர் அரசர்களுக்கு ஒரு கொடி இருக்கும், அவர்களுடைய நாட்டுக்குரிய கொடி இருக்கும், அந்த கொடியினுடைய துணி போல, அந்த துணியில அருவி பொங்கி வழியும் உன் கொண்கணான் மலையை பாடுவேன். அந்த அருவி பொங்கி வழிகிற ஒரு கொங்கணான் மலையினுடைய படத்தை தான் நான் நினைக்கிறேன் அவருடைய கொடியிலே இருக்கிறது, அந்த அரசருடைய கொடியிலே இருக்கின்றது. ஆகவே அந்த கொடியினுடைய படத்தை நான் பாடினாலே எனக்கு எல்லாம் கிடைக்கும் என்று நல்ல நகைச்சுவையாக அரசனோடு இவர் அலாவலாவி செல்கின்றார். இன்னொரு சமயம் இவர் வழியிலே போகும்போது பாணன் என்பது பாட்டு பாடுகின்றவர்களை பாணர்கள் என்று சொல்லுவார்கள். எனக்கு இதுல ஒரு டவுட்டும் ஒரு தெளிவில்லாத விஷயமும் இருக்கிறது, எனக்கு ஒரு கருத்தும் இருக்கிறது. என்னென்று சொன்னால், பாணன் என்றது யாழ்ப்பாணம் என்று வந்ததற்கும் இந்த பாணருக்கும் ஏதாவது தொடர்புகள் இருக்குமா? தெரிந்தவர்கள் நீங்கள் உங்களுடைய கருத்தை கூறும்போது கூறலாம். எனக்கு ஒரே நெடுக இந்த படிக்கிற காலம் எல்லாம் இப்படி ஒரு விளக்கம் எனக்கு வாரது, யார்கிட்டையும் கேட்கையும் இல்லை நான் இவ்வளவு நாளும். இப்ப இன்றைக்கு இது கொஞ்சம் இதா இருக்கிறது. அப்ப இவர் இந்த பாணன் என்பது இசைக்கருவிகளை வைத்துக்கொண்டு பாடிக்கொண்டு செல்பவர்களைத்தான் பாணர்கள் என்று சொல்வார்கள். அவர்கள் ஒரு இடத்துல இருக்க மாட்டார்கள், வழிப்போக்கர்களாக எல்லா இடங்களும் எல்லா ஊர்களுக்கும் சென்று வருவார்கள். அந்த பாணன் ஒருவன் இந்த புலவரை கண்டு கேட்கிறார், எனக்கு வறுமையாக இருக்கிறது, நான் எங்கு போனால் எனக்கு இந்த வறுமையை போக்க முடியும் என்று கேட்கிறார். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், வறுமையும் புலமையும் ஒன்று சேர்ந்தது என்று சொல்லி. அப்ப இவர் சொல்றார், மோசகீரனார் சொல்றார், நீ ஒரு இடமும் போக வேண்டாம், இந்த கொண்கணான் அரசனிடம் நீ போ, அவர் உனக்கு நிறைய தருவார். எப்படி தருவார் என்று சொன்னால், புலவர்களுடைய கொள்கலன் நிரம்பும் வரைக்கும் கொடுப்பார். அவர்கள் என்னத்தை கொண்டு போறார்களோ வாங்குவதற்கு, அந்த கொள்கலன் நிறையும் வரைக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அரசனாக இவர் இருக்கிறார் என்று இந்த புலவர் சொல்லி அனுப்புகிறார். அப்ப இவரும் அங்கதான் பாடி பரிசு பெற வந்தவர். வந்த இடத்த சொல்றார், நீ தந்தாலும் சரி பரிசு தராட்டியும் சரி, உன் கொடியை பற்றி நான் பாடிட்டு போயிடுவேன் என்று சொல்லி போட்டு அவர் போறார். அவர் கொடுத்திருப்பார். ஆனால் இங்கே இவர் சொல்லி அனுப்புகின்ற அந்த அரசரும் அவரைத்தான் அந்த பாணன் அந்த அரசரிடம் கொங்கணானிடம் செல்கின்றார். சென்றவர் பாடி பரிசுகளை பெற்றிருப்பார். இப்படிப்பட்ட அரசர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த திருக்குறள்லையும் எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னு சொன்னால், அதுல விருந்தோம்பல்ல சொல்றார் வள்ளுவர் செல்விருந்து ஓம்பி வரு விருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. அதாவது எங்களுடைய வீடுகளிலே விருந்துக்காக வந்தவர்கள் விருந்து முடிந்து செல்வதை பார்த்து கொண்டு இனிமேல் ஆர் எங்களிடம் வருவார்கள் என்று இருக்கின்ற ஒருவன்தான் இந்த உலோகத்துல மட்டுமில்ல, வான லோகத்திலேயே அவன்தான் உண்மையான தேவர்களுக்கு விருந்தானவனாக இருப்பானா, உண்மையாகவே அவன்தான் சிறந்தவனாக இருப்பான் என்பதை வள்ளுவர் சொல்லியிருக்கார். அதே கருத்தைத்தான் இங்கே இந்த கொண்கணான் கிளான் என்ற அரசனுடைய கருத்திலே இந்த புலவர் கூறுகிறார், நீ போ, உன்னுடைய கொள்கலன் நிரம்பும் அளவும் அவர் உனக்கு தந்து அனுப்புவார், நீ கவலைப்படாதே என்று சொல்லி அவர் அனுப்புகின்றார். பாருங்கோ, இந்த புலவர்கள் இந்த அரசர்களை எவ்வாறு அறிந்திருக்கிறார்கள், இந்த அரசர்கள் எவ்வாறு வாழ்ந்திருக்கிறார்கள், மக்களினுடைய நன்மைக்காகவும் மக்களுடைய வாழ்க்கைக்காகவும் இவ்வளவு தூரம் நன்றாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்றுதான் உண்மையாகவே கூற வேண்டும். அடுத்து நான் இன்னொரு விடயம், இந்த சங்க இலக்கிய நூல்களில இருந்து இந்த
மோசிகீரனாரை பற்றி ஒரு சில கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். பின்னர் மிகுதிக்கு நான் வருகின்றேன். இவரை பற்றிய ஒரு விளக்கம், இவர் எப்படிப்பட்ட ஒரு வடிவமாக அவர் இருக்கின்றார் என்பதையும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுல சதாம்மா உங்கள்ட்ட ஒரு படம் இருக்குன்னு நினைக்கிறேன். இவருடைய படம், அதை மட்டும் போடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் போட்டுட்டு அதை எடுங்கோ. நான் விளக்கத்தை சொல்றேன், கேளுங்க. இவருக்கு வந்து தும்பை மலர் எடுத்து சரம் தொடுத்த மாதிரி தாடியா. தும்பை பூ உங்களுக்கு தெரியும் எல்லோருக்கும். அந்த தும்பை பூவை எடுத்து சரம் தொடுத்த மாதிரி ஒரு தாடி அவரிடம் இருக்கிறதாம். இந்த அவர் படுத்திருக்கிறார், அதுல கொஞ்சம் கிளியர் இல்ல, அந்த வெள்ளையா இருக்குது அவருடைய தாடி. இன்னொரு படமும் இருந்தது, அது சரியா கிளியர் இல்லையென்று நினைக்கிறேன். ஏனெண்டா இந்த கணனியில வந்த பிரச்சனையால என்னால இது ஒன்றும் எடுக்க முடியல. இது 2 தான் எனக்கு கிடைத்ததாக இருந்தது. நன்றி அம்மா இதை போட்டதுக்கு. அப்ப தொங்க விட்ட நீர்வீழ்ச்சி தாடி. அப்ப அவருடைய தாடியை பாருங்கோ, அந்த சங்க காலத்துல சொல்லப்பட்டிருக்கு, தொங்க விட்ட நீர்வீழ், தும்பை பூவால சூடி தொங்க விட்ட நீர்வீழ்ச்சி மாதிரி, நல்ல அருவி மாதிரி குற்ற ஒரு நல்ல அழகான வெண்தாடி. கம்பஞ்சோறுண்ணும் பழக்கத்தால் கடுகளவும் கட்டு குலையாத நெடுநல் மேனி. அப்ப அந்த காலத்துல கம்பஞ்சோறு அதுதான் அவர்களுடைய உணவாக இருந்தது. இப்ப நாங்க இந்த வரகு திணை சாமை என்று சொல்லி எல்லாம் திரும்ப சாப்பிட வழிகிட்டோம். இப்படிப்பட்ட உணவுகள் தான் அந்த காலத்திலே இந்த புலவர்கள் சாப்பிட்டிருக்கிறார்கள். நல்ல சத்துணவாக சாப்பிட்டு நல்ல கட்டான உடம்பாகவும் இந்த புலவர் இருந்திருக்கிறார். அம்பின் முனையும் தோற்றுவிடும்படியாக அழகான கூர்விழிகள். அவருடைய விழிக்கு இங்க ஒரு அழகு சொல்லப்படுகிறது. பெண்களுக்குத்தான் சொல்லுவார்கள் விழிக்கு அழகு. ஆனால் இந்த புலவருக்கு அந்த சங்க காலத்து இலக்கியத்தை வைத்திருந்தவர்கள் அந்த அவருடைய விழியை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அம்பு போன்ற கூரான விழியா அவருக்கு, அம்பு போன்ற கூரான விழி. அதோ வருகிறார் அமுத தமிழ் மொழியே அரும்புலவர் உருவெடுத்து வருவது போல. அமுத தமிழ் மொழியே தமிழே உருவெடுத்து வந்த மாதிரி இந்த மோசிகீரனார் வருகிறார் என்று சொல்கிறார்கள். மோசிகீரனார் என்பது அவருடைய பெயர். அவர் உடல் தழுவி வீசுகின்ற தென்றல் கூட தமிழாய் மணக்குமா. அவருடைய மேனியிலே பட்டு வருகின்ற காற்று, தென்றல் காற்று கூடி தமிழைத்தான் கூறுமா. மூவேந்தராம் சேர சோழ பாண்டியருக்கு இந்த பாவேந்தர் மீது ஒரு தனி மதிப்பு உண்டா. இந்த மூவேந்தர்களுக்கும் இந்த பாவேந்தர் மீது, அதாவது சேர சோழ பாண்டியருக்கு இந்த மோசிகீரனார் மீது ஒரு அளவு கடந்த பிரியம் இருக்கிறதா. முது கவிஞர் மோசிகீரனார் மலர் குடத்தில் மது வருந்த வருகிற வண்டே போல் மதி மன்னன் சேரமானை சந்திக்க அதி தொலைவு நடந்து வந்து அரசனது மாளிகையை அடைந்து விட்டார். அப்ப முது கவிஞர் என்று சொல்லப்படுகிறது. இவர் மூத்த கவிஞர் அல்லது எல்லோருக்கும் முந்தியவராகவும் இருப்பார். வயதிலே முதிர்ச்சியானவராகவும் இருக்கலாம், அல்லது நெடுங்காலமாக இவர் கவிதையிலே அந்த துறையிலே ஈடுபட்டவராக இருக்கலாம். அதால முது கவிஞர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஒரு தமிழ் மொழியிலேயும் அவர் ஒரு முது கவிஞராக இருந்திருக்கிறார். இந்த மலர் குடத்திலே இருக்கின்ற மதுவை அருந்த வருகின்ற, மலரிலே இருக்கின்ற மதுவை அருந்து வருகின்ற வண்ட போல இவர் சேரமானை தேடி, சேர மன்னனை தேடி இவர் இங்கே வந்து விட்டார். அதி தொலைவிலே இருந்து இவருடைய மாளிகையை, சேர மன்னனுடைய மாளிகையை அடைந்து விட்டார். அயர்வுடனே மன்னன் உறங்குவது கேள்வியுற்று அவனை காண அரண்மனையில் காத்திருக்கிறார். வந்து கேட்கிறார். அங்க இருக்கிற காவலாளிகள் சொல்றாங்க மன்னர் உறங்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்ன உடனே அப்ப தானும் ஒரு இந்த இடத்துல இருப்பம் இருந்து என்ன மன்னன் வந்ததுக்கு பிறகு மன்னிக்கவும், நான் அவரோடு பேசிவிட்டு செல்ல வேண்டும் என்று அவர் இருக்கிறார். அவருக்கு ஓய்வு கொள்ள வேண்டும் என்றோர் உணர்வு. அதனால் சற்று முற்றும் பார்க்கிறார். அங்க எல்லா இடமும் பார்க்கிறார் என்ன இருக்குன்னு சொல்லி. அங்க ஒரு இடம் படுப்பதற்கு கிடைக்குமா என்றும் அவர் பார்க்கிறார். வீர முரசம் வைக்கிற கட்டில் ஒன்று வெண் மலர்கள் நிறைந்தவாறு இருக்க கண்டார். அந்த போருக்கு செல்கின்ற அரசர்கள் வீர முரசம், முரசு முழங்கித்தான் போர்க்களத்துக்கே செல்வார்கள். அந்த முரசத்தை கொண்டு வருவார்கள் பல காவலாளிகள். அவர்கள் கொண்டு வரும்போது உண்மையாகவே போர்க்களத்துக்கு போய் அது திரும்பி வரும்போது இரத்தக்கரை படிந்திருக்குமா. ஏன்னா எல்லோரும் போர்க்களத்திலே சண்டையிலே நிற்பார்கள். அந்த முரசம் எங்கே இருக்கிறது, எங்க இருக்கும் என்று தெரியாது. அதிலே அந்த குத்துப்பட்டாக்களுடைய இரத்தங்கள் இருக்குமா. அப்ப இது வந்த உடனே அதை துப்புரவு செய்து இந்த கட்டிலே வைத்து விடுவார்கள் அடுத்த போருக்கு செல்வதற்காக. அப்படிப்பட்ட ஒரு முரசு வைக்கிற கட்டிலை இவர் கண்டு விட்டார். குருதி வழியும் போர் முகத்தில் கொட்டுகிற முரசு வைக்கும் கட்டிலிருந்து அறியாத புலவர்
ஏறு கண்ணுறங்க வசதி என படுத்து கொண்டார். அப்ப இவருக்கு அது முரசம் வைக்கிற கட்டில் தான் என்றது தெரியாது. நல்ல வடிவா தும்ப பூவால வடிவா செய்திருக்குது, நல்ல வடிவா மெத்த மாதிரி எல்லாம் போட்டிருக்குது. இவர் அங்க போய் பார்த்த உடனே இவருக்கு அதுல கொஞ்சம் ஏறித்தான் படுத்து உறங்குவம் களைப்புக்காக என்று சொல்லி பார்த்தார். அதனால இவருக்கு முரச கட்டில் தான் என்றது தெரியாது. தெரியாமல் உறங்க சென்று விட்டார். வெற்றிகொள் முரசு வீட்டிருக்கும் கட்டில் மீது வேறு வரும் படுப்பதெனில் பெரும் குற்றமென வேந்தர்கள் வெகுண்டெழுந்து தலை தனையே வெட்டி வீழ்த்தும் காலம் அது. அப்ப இந்த போர் முரசம் வைக்கிற கட்டில வேறு யாருமே உறங்கக்கூடாது. இது அவர்களுடைய ஆணை, அரசர்களுடைய ஆணை. அப்படி யாரும் உறங்கினால் அந்த தலையை அவர்கள் வெட்டி வீழ்த்தி விடுவார்களாம். அப்ப சிறைச்சேதம் நடந்து விடுமாம் அங்கே என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆனா இவருக்கு அது ஒன்றும் அந்த நேரத்துல அவருக்கு தெரியவில்லை. அந்த நேரத்துல அவர் உறங்க சென்ற வேளையிலே தெரியவில்லை. நீராடி எடுத்து வர வீரர் சிலர் அந்த போராட்ட கள முரசை அகற்றியதால் விவரம் தெரியாத வித்தக புலவர் என்றுதான் இவரை சொல்லும். வித்தகர் என்று சொன்னால் எல்லா விதமான விடயங்களும் அறிந்த ஒரு பெரிய தத்துவ ஞானியாகத்தான் நாங்கள் அவரை பார்க்கலாம். வித்தகர், எல்லாத்திலையுமே அவர் தலை சிறந்தவர். விழிகளை மூடி உறங்கல் விட்டார். இவர் அதுல போய் தன்னை பாட்டுக்கே போய் உறங்கி கொண்டார். வெகு தொலைவு நடந்த களைப்பில் வியர்வை முத்து உடலில் விளைய மிகு உறக்கம் கொண்டு விட்டார். மெய் மறந்து குரட்டை விட்டார். இவர் நல்ல களைப்பால அப்படியே படுத்து தூங்கி குரட்டை விட்டு கொண்டு இருக்கிறார். துயில் களைந்து எழுந்து மாளிகையின் முற்றத்தில் உலவுவதற்கு மாமன்னன் வந்த போது, அப்ப அவர் மன்னனும் துயில் விட்டு எழுந்துட்டார். வந்தவர் முற்றத்தில், அதாவது மேல் மாடியில் இருக்கிற முற்றத்தில் அவர் உலா வரும்போதுதான் கீழே இருக்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கிறது. வியப்புற்று முரசு கட்டில் அருகே விரைந்தார். இந்த முரசு கட்டிலே உறங்கி கொண்டிருப்பவர் என்பதை மன்னன் பார்ப்பதற்காக இறங்கி வருகின்றான். ஆங்கு மோசிகீரனார் உறங்குதல் கண்டார். இவன் பார்க்கும் போது மோசிகீரனார் உறங்கி கொண்டிருக்கிறார். இவர் கண்டுவிட்டார். வாள் எடுத்து வந்திடவோ அரசே என்று ஆள் ஒருவன் வணங்கி நின்றான். அப்ப உங்களுக்கு தெரியும், வாள் எடுத்து வந்துடவோ என்ற தலையை கட்டாயம் வெட்ட வேண்டும் என்பது இவருடைய சட்டம். ஆகவே அங்க இருக்கிற காவல்காரர்கள் அரசன் பார்த்த உடனே இவர் தலையும் விட்டவா வாள் எடுத்து வரவா என்று கேட்கிறார். ஆனால் அவருடைய இதை பாக்குறாங்கள், அறிகிறாங்கள் இந்த அரசர் என்ன செய்ய போறார் என்றதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். போர் முரசம் வைக்கிற கட்டில் மீது யாரொருவர் படுத்தாலும் அவரை துண்டித்து உயிர் பறித்தல் ஒரு கண்டிப்பு ஆணையென இருப்பதாலே மண்டியிட்ட வீரன் மன்னனது கண்ணசைவை மரியாதையுடன் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார். அவர் முழங்காலில் நின்று மன்னருடைய கண்ணசைவை பார்க்கிறார். எடுத்து வா என்று சொல்லுவாரா அல்லது வெட்டவா என்ன செய்ய என்றதை பார்க்கிறார்கள். இதிலே நாங்கள் இன்னொரு இதை பார்க்கலாம். சிலப்பதிகாரத்திலையும் இப்படித்தான் நடந்தது. அரசர் கொண்டு வா என்று சொன்னதை அந்த காவலர்கள் அறியாமல் கொன்று வா என்று சொல்லி கொலை செய்து போட்டு வந்ததால ஒரு அரசனே, அப்படி ஒரு அரச நிர்வாகமே பாழாகி போனது ஒரு கதையே எங்களுக்கு மாறுபட்டு சென்றது. அதே மாதிரி இந்த அரசர் பார்த்து கொண்டிருக்கிறார், இவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த காவலாளி அரசனின் விழிகள் நெருப்பை பொழியும், அவனது மொழியில் ஆத்திரம் வழியும். இப்ப அரசர்களுக்கு இதை கண்ட உடனே ஆத்திரம் வரும். ஆனால் என்றந்த வீரன் நினைத்ததற்கு மாறாக அந்த வீரன் நினைக்கிறான் இவருக்கு நெருப்பு கண்ணெல்லாம் வர வேணும், இவர் ஆத்திரம் வர வேணுமே, இவர் வராம நிற்கிறார் என்றதுக்கு எடுத்து வா விசிறியை என்றான் வேந்தன். அவர் சொன்னது வாளுக்கு பதிலாக எடுத்து வா, இவர்கிட்ட சொன்ன விஷயம் எடுத்து வா விசிறி. விசிறியது நாங்க அதை காத்து வீசுகிறதுக்காக கவரி, உண்மையாகவே அரசர்கள் வீசுவது கவரி வீசுவதுதான் உண்மையானது. அதை அந்த விசிறி என்று இதுல சொல்லப்பட்டிருக்குது. எடுத்து வான்னு சொல்லிட்டேன். காவலனோ கொண்டு வந்த கவரியினை கைகளில் ஏந்தி கவிஞர் மீது கனிவுடன் வீசி பணிவிடை புரிந்தான். நனிமிகு புகழுடன் நாடாண்ட வேந்தன் தான் அவருக்கு இந்த கவரியை வீசுகின்றார். இவர்கள் எல்லோரும் நினைச்சார்கள் தாங்கள் தான் யாரோ வீச போறோம் என்று சொல்லி. ஆனால் அதை எடுத்து சேர மன்னன் தானே முன் வந்து நின்று இந்த கவரியை இந்த மோசிகீரனாருக்கு வீசி கொண்டிருக்கிறார். அப்ப எல்லோருக்கும் அந்த அரண்மனையில ஒரு அதிசயமான காட்சி அது. ஏன்னா அப்படி நடக்கிறது இல்ல அரண்மனையில. அவர்களுடைய அந்த இதுகளுக்கு ஏற்ப அந்த அரண்மனையில மாறுதலான ஒரு விஷயம், மகிழ்வான ஒரு விஷயம் வித்தியாசமாக அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் மன்னன் பெரிய இரும்பொறை தகடூர் எறிந்த இரும்பொறை சேர மன்னன், பெரியோரு வெற்றியையும் போர்க்களத்தையும் கண்ட ஒரு பெரிய மன்னனிடம்தான் இந்த மோசிகீரனார் வந்திருக்கிறார். அவர்தான் இப்போது விசிறியால் அவருக்கு வீசிக்கொண்டு இருக்கிறார். களைப்பு நீங்கி புலவர் எழுகிற வரையில்
கவரி வீசுதலை மன்னன் நிறுத்தி விடவில்லை. அப்ப மன்னன் நிறுத்தவில்லை. இவர் களைப்பு நீங்கி வருமளவும் மன்னன் பார்த்து கொண்டே விசிறியை விசிறிக்கொண்டு இருக்கிறார். நெடுநேரம் கழித்த பின்னர் எழுந்த புலவர் திடுமென குதித்தார் கட்டிலில் இருந்து. அவர் கணக்க நேரத்துக்கு பிறகு நல்லா படுத்து களைப்பு நீங்கின அப்புறம் எழும்பி பார்க்கிறார். இங்க மன்னன் நிற்கிறார் முன்னுக்கு கவரியோட. அப்ப உடனே இவர் புலவராக இருந்தாலும் வயது மூத்தவராக இருந்தாலும் ஒரு மன்னனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதிலே அவர் மறக்கவில்லை. அவர் குதித்து எழுந்து விடுகிறார். மன்னவனே என்ன இது என்று துடித்தார். அவர் சொல்லி கேட்கிறார், மன்னவனே என்ன இது என்று அவர் கேட்கிறார். இந்த சின்னவன் பெற்ற பேறு என்று சேரன் கூறுகிறார். அப்ப அரசன் கூறுகிறார், அதிலே இந்த சின்னவன் பெற்ற பேறு யாருக்கு? நான் சின்னவன் அரசனாக இருப்பவன், நீங்கள் பெரியவர். எதற்காக? இந்த தமிழோடு வந்த புலமைக்காக நீங்கள் பெரியவர் என்பதற்காக இந்த பேரை நான் பெற்றிருக்கிறேன். என்ன பேரு? இந்த கவரியால உங்களுக்கு ஒரு சிறிது நேரம் உங்களுக்கு நான் ஆசுவாசப்படுத்தினதுக்காக நான் அந்த பேரு பெற்றுள்ளேன் என்று சொல்றார். அரசு ஆணையை அறிவேன் எனினும் முரசு கட்டிலென அறியாது படுத்து விட்டேன். அவர் சொல்றார், உங்களுடைய அரசு ஆணை எனக்கு தெரியும், இருந்தாலும் இது முரசம் வைக்கிற கட்டில் என்பது எனக்கு தெரியும், அவ்வளவு அழகா இருந்தது. இவர் படுத்து 2வது இரத்த கரையோடு இருக்கிறது, அந்த இரத்த கரையும் இல்லை முரசமும் இல்லை என்ற உடனே இவர் படுத்து குறைஞ்சு விட்டார். ஆவி போக்கிடும் தண்டனையில் இருந்தும் என்னை கூவி எழுப்பி கொல்லுதல் விடுத்து கொற்றவனே என் கையால் தன் கையால் எனக்கு குளிர் சாமரம் வீசுகிற காட்சி என்னை நீங்கள் இந்த கூவி எழுப்பி என்னை என்னுடைய ஆவியை போக்கி விடாமல் நான் செய்த குற்றத்துக்கு எனக்கேன் இந்த குளிர் சாமரம் நீங்கள் வீசுகிறீர்கள் என்று அவர் கேட்கிறார். புலவர் என்றயந்து புலவர் கேட்க சேர மன்னன் சொல்கிறார், தமிழுக்கு தொண்டு செய்தால் அந்த தமிழ் உள்ளளவும் வாழ்வோம் என்ற தன்னலத்தால் தமிழே வடிவாக என்னகத்தே வந்துள்ள தங்களுக்கு நான் செய்த தொண்டு இகுதே என்று சொல்றார். அப்ப இந்த தமிழுக்கு நான் எப்போவாவது தொண்டு செய்ய வேணும் என்று நான் இருந்தேன். என்னிடம் நான் அரசன், நான் போர்க்களத்துலதான் போய் வருவேன். ஆனா இந்த தமிழுக்கு நான் எப்ப தொண்டு செய்யறது என்று பார்த்தேன். இந்த தமிழே என்னுடைய வீட்டுக்கு என்னுடைய அரண்மனைக்கு வடிவாக தமிழே வந்து படுத்து உறங்கியதால அந்த தமிழுக்கு நான் சிறிது நேரம் தொண்டு செய்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே இவருக்கு அந்த புகழ்ச்சி ஆரம் அந்த புலவருக்கு கட்டுக்கடங்கவில்லை. அவர் அவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவர் அந்த இடத்துல இருக்கின்றார். அதுல அவர் சொல்றார், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது போல நல்ல தமிழை பயின்றதற்கு அடியேன் அறியாமல் செய்த பிழையாயினும் முரசுக்கட்டில் இருந்த இடத்தில் உறங்கிய எனக்கு மன்னிப்பு கிடையாதெனினும் உன் வாளால் என்னை வெட்டி இரு கூறாக்காமல் உயிருடன் விட்டுவிட்டாய். கவரி கொண்டு வீசினாயே மன்னா. நற்றமிழ் நான் கற்றதற்கு பெரும் பரிசாகவே கருதுகின்றேன். மன்னன் சொல்றார், நற்றமிழை நான் கற்றதற்கு இது எனக்கு பெரிய பரிசாக நான் கருதுகின்றேன். உங்களை நான் இவ்வாறு நான் செய்தது பெரிய பரிசாக கருதுகிறேன். வெற்றி தலைவன் சேர மன்னனே, தமிழுக்கும் தமிழ் புலமைக்கும் நீ தரும் மரியாதையை போட்டி வணங்குகிறேன் என்றார் மோசிகீரனர். மோசிகீரனர் அப்ப அவருக்கு சொல்றார், வெற்றி தலைவன் சேர மன்னன், எப்போதும் வெற்றிதான் அந்த சேர மன்னன். அவர் தகடூரிலே நிறைய போர்களிலே வெற்றி பெற்றதால் தான் சிறப்பான பெயர் அவருக்கு. தகடூர் எறிந்த இரும்பொறை என்பது நல்ல அரச இதிலேயே அவர் ஒரு இரும்பு மனிதனான அரசனாக அவர் போற்றப்படுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு வீரம் பொருந்தியவர் தான் அந்த சேர மன்னர். அப்ப அவருக்கு இவர் சொல்றார், தமிழுக்கும் தமிழ் புலமைக்கும் நீ தரும் மரியாதையை போட்டி வணங்குகிறேன் என்றார் மோசிகீரனார். அன்றிலிருந்து இன்று வரை தமிழ் வளப்போர்க்கு உற்சாகமும் மரியாதையும் தருவதில் தமிழகத்தை ஆண்டவர்களும் ஆள்பவர்களும் எந்தவித குறைபாடுகளும் வைத்ததில்லை. இப்ப உங்களுக்கு தெரியும், இதுல அரசர்களுடைய அரண்மனைகளிலே பல பேர் புலவர்களாக இருந்திருக்கிறார்கள். என்ன புலவர்கள்? அரசவை புலவர்களாக. அந்த வகையிலே நாங்கள் பழைய காலத்திலே இருந்தே பார்க்கலாம். இவர்கள் கூடி இருந்திருக்கிறார்கள். வறுமையோடு இருந்தவர்கள் தான் கூடுதலாக இருந்தார்கள். தற்காலத்திலே எங்களுடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் கூடி அரசவை கவிஞராக இருந்தார். அவரும் கூடி வறுமையும் புலமையும் அவருடைய சொத்தாகவே இருந்தது. அப்படிப்பட்ட அவர்களுக்குத்தான் அந்த திறமை இருந்தது. அதை கண்டுதான் அவர்கள் இந்த புலவர்களை அரசவைக்கு எடுத்து அரசர்கள் தங்களுடைய எல்லா புகழ்களையும் அவர்கள் மூலம் பாட வைத்தார்கள். அதுக்கு பின்னராக வந்த கவிஞர் கண்ணதாசன் அப்படி போன்றவர்கள் எல்லாரும் இந்த அரசவை கவிஞர்களாகத்தான் இருந்து வந்திருக்கிறார்கள். நிறைய மதி நுட்பங்களும் நிறைய நல்ல வல்லமைகளும் பொருந்தியவர்களாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள். இதிலே இந்த புலவர் பாடிய பாடல்கள் நிறைய இருக்கிறது. அதிலே நாங்கள் ஒரு 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 பாடலை பார்க்கலாம்.
இவர் இந்த கொங்கணான் கிளானை பற்றி இவர் பாடிய ஒரு பாடல். நெல்லும் உயிர் அன்றே நீரும் உயிர் அன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அதனால் ஜானுயிர் எனது அறிகை என்பது அறிகை வேல் மிகுதி தானை வேந்தற்கு கடனே என்று. அதாவது நெல்லும் நீரும் ஒருவனுக்கு உணவு கொடுக்கிறது. நெல்லும் நீரும் ஒருவனுக்கு உணவு கொடுத்து பசியை தீர்ப்பது போல அந்த உயிரை தருகிறது. அந்த எங்களுடைய உயிர் இருப்பதற்கும் இந்த நெல்லும் நீரும் உண்மையாக இன்றியமையாத ஒரு விடயம் என்று சொல்றார். ஆனால் மன்னன் தன் உயிர் வேலை வைத்துக் கொண்டு போரில் வெற்றி பெற்று இந்த மக்களை காப்பதுதான் உண்மையான வேந்தருக்கு கடன் என்று சொல்லுகின்றார். உயிர் வேல் என்பது அவர் வச்சிருக்கிற அந்த வேலையில எல்லா உயிர்களையும் காப்பாற்றுகின்ற தன்மை இருக்கிறதா. வேல் சும்மா ஒரு வேல் ஆயுதம், மற்றவர்களை தாக்கிவிட்டால் இறந்து விடுவார்கள். ஆனால் இந்த புலவர் பாடும்போது சொல்றார், உன்னுடைய வேலிலே உயிர் இருக்கிறது, நீ யாருக்கு உயிரை கொடுக்க வேண்டும், யாருடைய உயிரை எடுக்க வேண்டும் என்பதை அறிந்து நீ செயற்பட வேண்டும் என்று சொல்லி அழகாக இந்த தமிழ் மூலம் அவருக்கு கூறியிருக்கின்றார். ஓர் கொண்கணான் கிளான் அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் மிகவும் அழகான பேர்கள். இந்த முரசு கட்டிலில் தான் உறங்கினாலும் தன்னை ஏதும் செய்யாதிருந்த அரசனின் சிறப்பையும் இந்த முரசினுடைய பண்பையும் எடுத்து இந்த புலவர் காட்டி ஒரு பாடல் சொல்லி இருக்கிறார். மாசு அற விசித்த வார்பு உரு வல்பின் மைபடு மருங்குள் மெலிய மஞ்சை ஒலி நீடும் கீலி ஒன்பொறி மணித்தார் பொலங்குளை உளிஞை ஒடு பொலிய சூட்டி குருதி வேட்கை உருகெழு முரசம். அதாவது உளிஞை பூதான் அங்கே அவர்களுக்கு இருந்தது. உங்களுக்கு தெரியும், வெற்றி சூடுகின்றது வாகைப்பூ. இந்த வெற்றி பெற்ற அரசர்கள் எல்லாம் சூடி செல்வது வாகைப்பூ. உளிஞை பூவும் இருக்கிறது. உளிஞை பூ நல்ல விஷயத்துக்காக தங்களுடைய அரண்மனையிலே இவர்கள் வச்சிருக்கிறார்கள். அது வெள்ளையாக இருக்குமாம். இந்த தும்பைப்பூ உளிஞை பூ எல்லாம் வெளியிரண்டு இருக்கக்கூடிய பூக்கள் என்று சொல்றார்கள். எனக்கு சரியா அந்த உளிஞை பூவுடைய கலர் தெரியாது, உண்மையா நான் அதை பார்க்கவில்லை தானே. அப்ப இந்த குருதியோடு இருக்கின்ற அந்த இதை வைத்திருக்கின்ற அந்த முரசு கட்டில் எவ்வளவு அழகாக இருக்கின்றது. நீ எப்படிப்பட்ட மஞ்சை என்பது மயில் பீலிகளை கொண்டு மஞ்சை ஒலி நெடும் பீலி என்று சொன்னார். மயில் பீலிகள், மயில் இறகுகளாலே அங்கே அந்த கட்டில் அப்படியே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டிலுக்கு மேலேதான் இந்த முரசம் வைக்கப்பட்டிருக்கு. பாருங்க, எவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம். ஒரு மனிதனுக்கோ அல்ல ஒரு மன்னனுக்கோ கொடுக்காத அளவு முக்கியத்துவம் இந்த முரசத்துக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், போரிலே அதனுடைய முக்கியத்துவம் சிறப்பாக இருக்கிறதால அவ்வளவு தூரம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள். வலிமையும் பெருமையும் உடைய தலைவனே இவரை சேரமன்னனை பார்த்து சொல்றார். குற்றமில்லாது பின்னப்பட்ட வரையுடைய மயிர்பீலியின் கண் வைக்கப்பட்ட மணி மாலைகளாலும் அணி செய்யப்பட்டதுமான இம்முரசு கட்டில் எண்ணெய் நுரை போன்று மென்மையான உளிஞை பூக்களால், எண்ணெய் நுரை போன்றத மென்மையானதா வெள்ளை பூக்கள் தான் எண்ணெய் நுரை வெள்ளையாத்தான் இருக்கும். அதை போல பாருங்க, அவர் சொல்ற கவிதையினுடைய ஒப்புவமைகளை பாருங்கோ. வெள்ளை அந்த நுரை மாதிரி இந்த உளிஞை பூக்களாலே இனிது விளங்க அதன் தன்மை அறியாது ஏறி உறங்கி கிடந்த எண்ணெய் என்று குறிப்பிடுதல். அப்படி அதனுடைய தன்மையே எனக்கு தெரியல. உளிஞை பூ இவ்வளவு அழகாக வெள்ளையாக இருக்கிறது, இப்படி வடிவான ஒரு இடத்துல ஒன்றுமே தெரியாம போய் ஏறினான் படுத்து உறங்கிவிட்ட எண்ணெய் என்று அவர் குறிப்பிடுவதில் இருந்து முரசை அழகுபடுத்தி அதற்கென்று தனிமையான கட்டில் அமைத்திருப்பதையும் சுட்டி காட்டுகிறார். அந்த முரசுக்கு தனியான கட்டில். இந்த பாடல் மூலம் நாங்கள் தெரிய வருவது என்னன்னு சொன்னால், இந்த நான் இப்ப கூறிய இந்த கதை மூலமும் என்னத்தை நாங்கள் பார்க்க வருகிறோம் என்று சொன்னால், முரசு ஒரு அரச சின்னமான பாதுகாப்பான ஒரு விடயமாகவும் காணப்படுகிறது. தனியிடம் அதற்கு அளிக்கப்பட்டு அது மரியாதைக்காக வைக்கப்படுகின்றது. அழகுபடுத்தப்பட்டிருந்ததையும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த முரசு கட்டிலில் துயில்வது அரசனை அவமதிப்பதற்கு சமமாகும் என்று சொல்லப்படுகிறது. இந்த கொலை தண்டனைக்குரிய குற்றமாகவும் இது காணப்படுகிறது. சேரமான் கவரி வீசியது புலமைக்கும் புலவர்களுக்கும் அளிக்கப்பட்ட மதிப்பை காட்டுகிறது. இந்த சேர மன்னன் இந்த புலவருக்கு ஒரு கவரியை வீசியதில் இருந்து இந்த பாடத்தினுடைய விஷயமோ அல்லது நான் கூற வந்த இந்த கதையினுடைய விஷயத்தில இருந்து நாங்கள் ஒன்றை பார்க்கின்றோம். இந்த தலையை காத்த தமிழ், இவருடைய தமிழ் தான் மோசிகீரனுடைய தமிழால தான் அவருடைய தலையங்கு வெட்டுப்படாமல் கவரியால் வீசியவருக்கு சாமரம் வரவழைக்கப்பட்டிருந்தது.
ஆகவே அப்படிப்பட்ட நல்ல விடயங்களை இந்த புலவர்களுக்கு இந்த சேரமான் அளித்திருக்கின்றார் என்பதிலே இந்த மன்னனுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்கின்றது என்பதையும் கூறிக்கொண்டு நான் நினைக்கின்றேன் என்னுடைய நேரமும் சரியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இப்படிப்பட்ட நல்ல புலவர்களுக்காக நல்ல அரசர்களும் அந்த காலத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த தமிழை தலையை காத்த தமிழ் என்பதிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்வது, இந்த தமிழ் எங்களுக்கு என்ன செய்வது, இந்த தமிழ் ஏன் இந்த தமிழை நாங்கள் கற்க வேண்டும், இந்த தமிழ் மொழியை நாங்கள் பேசக்கூடாது, பல்வேறு வகையான விஷயங்களை நான் அறிந்திருக்கின்றேன். இந்த ஔவையார் ஒரு சமயம் அதியமானோடு ஔவையாருக்கு நெருங்கிய உறவு இருந்தது. அதியமான் ஒரு நாள் காட்டுக்கு செல்கின்றார். அங்கே சரியான பாறை வனத்திலே, பாறைகள் இருக்கின்ற நிலத்திலே ஒரு நெல்லி மரம் நிற்கின்றது. அந்த நெல்லி மரத்திலே ஒரு நெல்லிக்கனி காய்த்திருக்கிறது. அங்க போன காவலர்கள் சொல்கிறார்கள், அரசரே, இது உங்களுக்குரிய நெல்லிக்கனி, இதை நீங்கள் உண்டால் நீண்ட காலம் வாழ்ந்து இந்த நாட்டை நீங்கள் ஆள முடியும் என்று அரசனுக்கு அறிவுறுத்தல் கொடுக்கப்படுகிறது. அரசன் அப்படியா என்று கேட்டுவிட்டு அந்த நெல்லிக்கனியை ஆய்ந்து வருகிறார். கொண்டு வந்து அதை வைத்து விட்டு ஔவையாரை அழைக்கின்றார். ஔவையார் வருகின்றார். வரும்போது ஔவையாருக்கும் அதியமானுக்கு நெருங்கிய உறவு. அங்க வந்து தொண்டமானோடு அதியமான் சண்டையிலே இருக்கின்றார், யுத்தத்திலே இருக்கின்றார். ஆகவே அவ வந்து கேட்கிறா, என்ன அதியா, என்னை தொண்டனிடம் அனுப்ப போறியா, தூதாக அனுப்ப போறியான்னு தான் நான் வந்த உடனே கேட்கிறா ஔவையார். அப்படித்தான் அவங்க பழகுறது. அது என்ன அதியா, என்னை தொண்டனிடம் தூதாக அனுப்ப போறியான்னு கேட்க, ஔவையே, இன்று நீங்கள் தூது செல்ல வேண்டாம், நீங்கள் உணவு அருந்தி விட்டீர்களா என்று அழகாக கேட்கிறார் அதியமான். பாருங்க, அந்த அரசனுடைய பண்பை பாருங்கோ. ஔவையாரை மதித்து அழகாக கேட்கிறார், நீங்கள் உணவு உண்டு விட்டீர்களா என்று கேட்கிறார். கேட்கும்போது அவர் சொல்றா, நான் இல்லை, உணவு உண்ணவில்லை என்று சொல்கிறார். அமருங்கள் தாயே, அமர்ந்து இப்போது இந்த உணவை உண்ணுங்கள் என்று ஒரு வாழை இலையிலே அந்த நெல்லிக்கனியை வைத்து கொடுத்து விட்டார். அந்த நெல்லிக்கனியை இவவும் பசியாக இருந்தபடியால் அவ உண்டு விட்டார். உண்டு பிறகு ஆனா அவக்கு தெரியும், உண்ண முதலே அவக்கு சில விஷயங்கள் தெரியும், ஆனா அவ சொல்லவில்லை. சொன்னாலும் இந்த அரசர் கேட்க மாட்டார் என்றது தெரியும். உண்ட உடனே சொல்றா, அதியா, இது நீண்ட காலம் வாழக்கூடிய நெல்லிக்கனி என்பது எனக்கு தெரியும், ஆனால் நீ அதை உண்ணாமல் எனக்கு தந்திருக்கிறாய். நீ உண்டால் இந்த நாட்டு மக்களை நீண்ட காலம் வாழ வைக்க முடியுமே, இந்த மக்களுக்கு நிறைய வேலைகளை செய்ய முடியுமே என்று சொல்லும் போது மன்னன் சொல்லுகிறார், அதியமான் சொல்றார், ஔவையே, நான் வாழ்ந்தால் மக்களுக்கு மட்டும்தான் சேவை செய்வேன், நீ வாழ்ந்தால் என் தமிழுக்கு சேவை செய்வாய், என் தமிழுக்கு நீ சேவை செய்வாய், ஆகவே நீதான் இதை உண்டு வாழ வேண்டும் என்று நான் உனக்காக இதை தந்தேன் என்று. இவ்வளவு அழகான கருத்து பாத்தீங்களா? அங்க அதியமான் ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்து அதே மாதிரி தமிழை அவர் வளர்க்கின்றார். இங்கே சேர மன்னன் தன்னுடைய கவரியை கொண்டு, அவர் கையிலே வாளெடுத்தால் எத்தனையோ உயிர்கள் அந்த போர்க்களத்திலே விழக்கூடிய நிலை இருந்தும் இந்த மோசிகீரனாருடைய தமிழுக்காக இவர் தன்னுடைய கையிலே கவரியை ஏந்தி அழகாக செய்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் எங்களுடைய தமிழை நாங்கள் தான் மெச்ச வேண்டும், எங்களுடைய தமிழை நாங்கள் தான் போற்ற வேண்டும், நாங்கள் தான் அதை வழிப்படுத்த வேண்டும். சிறியவர்கள் அல்லது நாளைய தலைமுறையினர் எவ்வாறு வருகிறார்கள் என்பதற்கு நாங்கள் முன்னோடிகளாக இருக்க வேண்டும். காரணம், எங்களுக்கு முன்னோடிகளாக இவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்ற சிறப்பைத்தான் நான் உங்கள் முன் கூறி என்னுடைய பேச்சை இத்தோடு நிறைவு செய்கின்றேன். இவ்வளவு நேரம் என்னுடைய பேச்சை கேட்டிருந்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும். என்னுடைய பேச்சில் ஏதாவது தவறுதல்கள் இருந்தால் சுட்டிக்காட்டி என்னையும் திருத்திக் கொள்ளலாம் என்றதை கூறிக்கொண்டு உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சிவமோகன் அம்மா, அருமையான பேச்சு, தலைய காத்து தமிழ். நாங்கள் எல்லோரும் கருத்துக்கள் கூற முதல் உங்களை பாராட்டியும் வாழ்த்தியும் 30 வினாடிகள் எல்லோரும் தயவு செய்து கைதட்டுங்கள். நன்றி, நன்றி. நன்றி. இப்பொழுது டீம் சரையிலிருந்து புவனேசன் மாஸ்டர், நீங்க பேசலாம். நன்றி. நன்றி ஐயா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அம்மா, உங்களது பேச்சு சிறப்பு. வளமை போல் உங்களை நான் பாராட்டுகிறேன், வணங்குகிறேன், மகிழ்கின்றேன். மோசி கீரனார் மோசி சக கீரன் என்று பிரிக்கலாம். ஒரு மோசி என்ற ஒரு ஊரில பிறந்தபடியால் தான் அவர் இந்த கீரன் என்று சொல்லப்படுற ஒரு கிளான் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்துல. ஒரு ஒரு குடி ஒரு ஒரு பகுதி மக்கள், அதுதான் அந்த பெயர் வந்தது காரணம் என்று கூறுகிறார்கள்.
மோசி என்பது ஒரு ஊர், கீரன் என்பது ஒரு கிளான், ஒரு சாதி என்று சொல்லக்கூடாது. தமிழ்ல சாதி என்று இருக்கவில்லை. ஏன்னா சாதி என்பதே வடமொழி சொல்லுத்தானே, ஜாதி என்றதில் வந்தது. தமிழ் ஜாதி என்ற சொல்லே தமிழ்ல இல்லை. ஆனபடியால் அவர் சாதியை நான் குறிக்கவில்லை. கிளான் என்பது ஒவ்வொரு பகுதியாக வாழ்ந்தபடியால் அவர் அந்த கீரன் பகுதி என்றபடியால் அவரை மோசிக்கீரன் என்று கூறுகிறார்கள். அவர் தமிழ்நாட்டில் எல்லா இடமும் போயிருக்கிறார். ஒன்று என்னென்றால் அவர் அவர் பாண்டி நாட்டில தான் பிறந்திருக்கிறார் என்று கூறுகிறார்கள். ஏன்னா அந்த மோசி என்ற இடம் பாண்டி நாட்டில தான் இருக்கு, மதுரை தென்பாண்டியில இருக்குது, தென்பாண்டியில தான் இருக்குது. ஆனால் சேரமான் எங்கேயோ இருக்கிறார், அது வேற நாடு. அவரோட தான் அவர் நீங்க சொன்ன மாதிரி தகடூர் அறிந்த இரும்பொறையை அவன் சேர மன்னன், அங்க போய்த்தான் அவனோட சிநேகிதனாக வாழ்ந்திருக்கிறார். ஆனா அந்த கொன்கணம் என்று சொன்னது உண்மையா இப்ப இருக்கிறது. அந்த கொன்கானம் என்றது மங்களூர் என்று, அதாவது கர்நாடகத்தில தான் இந்த இடம் இருக்கு. அந்த காலத்துல அப்ப அது ப்ரூவ் பண்ணப்படுகிறது. அந்த காலத்துல பெங்களூர் மங்களூர் எல்லாம் தமிழாத்தான் இருந்திருக்க வேண்டும், இல்லாட்டி அப்படி நடைபெறாது. அந்த இடம் இப்ப அந்த ஊர் இருக்கு. அந்த ஊரு கிட்ட நான் போனேன், அந்த ஊருக்கு நான் போக கிடைக்க இல்லை. அதை சொல்றது கொன்கானம். அந்த இடத்துல பிறந்தபடியாக அவருக்கு கொன்கானம் கிளார். அந்த கிளார் என்பது அந்த கிளார் என்றது ஒரு மரபு இல்லை, அது மாதிரி அவருக்கு கொன்கானம் கிளார் என்று பெயர் வைத்துள்ளார்கள். இவர் 2 பேரும் தான் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டுமல்லாமல் அந்த இவரது பாடல்கள் அகநானூறுலையும் இருக்குது, புறநானூறுலையும் இருக்குது, நற்றிணையிலையும் இருக்குது, குறுந்தொகையிலையும் இருக்கு, 4லையும் இருக்கு. அப்படியான ஒரு சிறந்த ஒரு புலவர் என்றதை நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். எனக்கு நீங்க ஔவையாரை பற்றி சொன்னது நல்லா பிடிச்சதம்மா. என்னென்றால் ஔவையார் அதிகமான் நெல்லிக்கனி மட்டும் கொடுத்ததில் அது புள்ளையோ சரியோ தெரியவில்லை. சிலர் கூறார்கள் ஔவையார் வேற கள்ளும் கொடுப்பாராம். அவ ஔவையாருக்கு அது உண்மை போய் தெரியவில்லை, சொல்லுகிறார்கள். அந்த கள்ள ஔவையார் பாடி இருக்கிறார், அந்த பாட்டு எனக்கு தெரியவில்லை. சிறுகள் கொடுத்தால் தனக்கு தருவான், சிறுகள் இருந்தால் தனக்கு தருவான், பெருங்கள் இருந்தால் இருவரும் குடிப்போம் என்ற மாதிரி ஔவையார் பாடியிருக்கிறார் என்று கூறுவார். அந்த பாடல் எனக்கு கிடைக்கவில்லை. அதுதான் அதைத்தான் வைத்துக்கொண்டோ கண்ணதாசன் குடித்து பாடினாரோ தெரியவில்லை என்றதையும் கூறி வைக்க விரும்புகிறேன். ஔவையாரே குடித்திருக்கிறார் என்றால் கண்ணதாசன் சும்மாவா என்றதை கூறி விரும்புகிறேன். நன்றி. நன்றி ஐயா, உங்களுடைய அருமையான கருத்துக்கு. இந்த தமிழர்களுடைய பாரம்பரிய மதுவாக இருந்தது கல்லெண்டு நான் ஒரு இடத்தை வாசிச்சிருக்கிறேன். அதுதான் எங்களோட வடக்கு கிழக்குல ஃபுல்லா அந்த மரங்கள் உற்பத்தி ஆயிருக்குதோ எனக்கு தெரியாது. நான் வடலி என்ற ஒரு பிரதேசத்துக்கு பக்கத்துலதான் நான் வாழ்ந்த இடம். சாம்பல் தீவுல வடலி என்ற ஒரு பிரதேசம் இருக்கு. பனம் தோட்டம் தான், அப்படி அங்க பார்க்க முடியாது. அதுக்குள்ள அந்த இதுகள் எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆகவே அது தமிழர்களுடைய சொத்து தான் இந்த கல்லெண்டு நான் நினைக்கிறேன். தப்போ தவறோ எனக்கு தெரியாது. இருந்து நீங்களே நல்ல கருத்தை சொல்லி இருக்கிறீங்க. நன்றி. பனியண்டது இல்லாட்டி தமிழில், ஏனென்றால் பனை ஓலையில தானே தமிழ் எழுதப்பட்டது. பனை ஓலை இல்லாவிட்டால் பனியண்டது இல்லாட்டி தமிழே இல்லை, இல்லையா? அதாவது பனை ஓலையில் எழுதப்பட்ட தமிழைத்தான் இன்றைக்கு நாங்கள் புத்தகத்திலேயும் கணனிலையும் வாசிக்கிறோம். பனியண்டது இல்லாவிட்டால் தமிழே இல்லை. ஆனபடியா நாங்கள் பனையை வணங்க வேண்டும் என்று நான் கூறுகின்றேன். நன்றி அம்மா. நன்றி 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 நன்றி. அடுத்த சிட்னி ஆஸ்திரேலியால இருந்து சரோஜதேவி சுந்தரலிங்கம். மிக்க நன்றி ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர். எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கம். சிவா மோகன் மாஸ்டர், உங்களுக்கு எனது பணிவான வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வளமை போல ஒரு அருமையான உரையை நீங்கள் வழங்கியுள்ளீர்கள். மோசிகீரன் என்னும் சங்ககால புலவர் பற்றிய கதையை கூறி சேர மன்னனின் பெருமையையும் விளக்கியுள்ளீர்கள். முதலில் நான் கூற வேண்டியது என்னவென்றால், உங்கள் தமிழ் அறிவினையும் வன்மையையும் இலகு தமிழில் இனிமையாக எதனையும் விளக்கும் பாங்கினையும் வியந்து மெச்சுகிறேன் அம்மா. மிகவும் ஒரு சிறப்பான பேச்சாளர் நீங்கள் கூறிய சில விஷயங்கள். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீர்கள், யாழ்ப்பாணம் என்ற பெயர் ஏன் வந்தது? பொதுவாக என்னுடைய நான் விளங்கிக் கொண்டது என்னவென்றால், நான் வாசித்து அறிந்தது, பாடர் என்பவர்கள் ஒரு இசைக்கருவியை வைத்து பண் பாடுபவர்கள் என்றுதான் கூறுவார்கள். யாழ் என்ற இசைக்கருவியினால் பண்ணோடு இசை பாடியவர்கள் வாழ்ந்த இடம் என்றபடியால் தான்
யாழ்ப்பாணம் என்ற பெயர் வந்தது என்று ஒரு கருத்து இருக்கின்றது. அது சரியோ பிள்ளையோ எனக்கு தெரியவில்லை. அடுத்ததாக நீங்கள் இந்த முரசை பற்றி, அதாவது முரசு வைக்கும் கட்டிலே அவர் படுத்தார் அந்த புலவர். இந்த முரசு என்பது ஒரு அரச சின்னம் என்று அரச சின்னமாக மதிக்கப்படுகிறது என்று கூறினீர்கள். போருக்கு அறைகூவும் போதும், அதாவது வீரத்தை காட்டி போருக்கு அறைகூவும் போதும், போரில் வெற்றி கிட்டிய போதும் முழங்கப்படுவது முரசு. எனவே இது ஒரு சிறந்த அரச சின்னம். ஒரு அரசின் வீரத்தையும் வெற்றியையும் விளக்குவது இந்த முரசொலி என்பது ஒரு கருத்தாக இருக்கின்றது. அதையும் தமிழறிவு சிறந்தவர்கள் விளக்கலாம். அடுத்தது, சேர மன்னன் புலவருக்கு சவரி வீசியது, அதாவது அந்த முரசு வைக்கிற கட்டிலில் படுத்தவர்களின் தலையை கொய்வதுதான் அரச கட்டளை. ஆனால் அவருக்கு சவரி வீசியது எப்படி எங்களுடைய அரசர்கள், தமிழ் அரசர்கள் தமிழை எவ்வாறு மதித்து வணங்கி வளர்த்தார்கள் என்பதற்கு ஒரு அரிய சான்று. இதனால்தான் தமிழ் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்ற கருத்தினை முன்வைத்து மிக்க நன்றி சிவாமோகன் மாஸ்டர். அருமையான பேச்சு, மிகவும் இனிமையான தமிழில் இனிமையான குரலில் எங்களுக்கு வழங்கியதற்கு பாராட்டும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா, மீண்டும் மீண்டும் வாருங்கள். நன்றி சரோம்மா, நன்றி நன்றி. நீங்கள் சொன்ன கருத்து யாழ்ப்பாணத்தோட நான் முதலும் கொஞ்சம் படிச்ச கருத்து தான் அது. ஒன்று அந்த கருத்து இருக்கிறது. அந்த கருவிகளை வைத்து யாழ்ப்பாணர்கள் வாசித்தபடியாத்தான் யாழ்ப்பாணம் என்று வந்ததுன்றதும் எனக்கு ஒரு அளவுக்கு தெரியும். அந்த கருத்து படத்தான் அதுக்கு யாழ்ப்பாணம் என்று வந்திருக்கு. நன்றி அம்மா, நன்றி. உங்களோட அருமையான கருத்துக்களுக்கு நன்றி அம்மா. கனடா டொரண்டோவிலிருந்து வரதா ஷாம்புநாதன் அம்மா, நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். இன்று மிக மிக அருமையான ஒரு பேச்சை கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் சிவாமோகன் அவர்களால் எங்களுக்கு அளிக்கப்பட்டது. முதலில் பார்த்தபோது தலையை காத்த தமிழ், எத்தனையோ விதமாக அந்த தலைப்பிற்கு ஏற்றவாறு உங்களுடைய உரையை கொண்டு சென்றீர்கள். ஒரு நாடக பாணியிலேயும் அதை கொண்டு சென்றதாக எனக்கு தெரிகிறது. மிக மிக அருமை. இந்த மோசிகீரனர் என்பவர் பாண்டி நாட்டிலே பிறந்து சேர நாட்டிலே இத்தகைய பெருமையை பெற்றார். தமிழால் அவர் தலை கொய்யப்படாமல் காக்கப்பட்டது. அந்த முறையிலே நான் நினைக்கிறேன், இந்த புலவர்கள் ஒரு நாட்டிலே பிறந்தார்கள் என்றாலும் அவர்கள் 3 அந்த ராசாங்கம் தமிழ் அரசர்கள் இருந்த இடங்களுக்கு சென்ற கதைகள் இருக்கின்றன. மூவேந்தர்கள் சேர சொல்லுப்பாங்க. மூவேந்தர்கள் இருந்த இடத்தில் அவ்வையாரும் இப்படியே போய் 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 எத்தனையோ இடங்களுக்கு போனார். மோசிகீரனர் போனார். இந்த இடத்திலே அவருக்கு முதுகவிஞன், வித்தகர், அப்படியான பல பெருமைகளும் பட்டங்களும் கிடைத்திருக்கின்றன என்று சொன்னீர்கள், அறிந்தோம். அடுத்ததாக என்னை பொறுத்த மட்டிலே சின்ன வயதிலே நாங்கள் யாழ்ப்பாணம் என்ற பெயர் எப்படி வந்தது என்றதை பள்ளிக்கூடத்திலே படித்திருக்கிறோம் இல்லையா? யாழ்ப்பாடி என்று ஒருவருக்கு மணல் மேடாக கிடந்த இடத்தை அரசன் பரிசாக வழங்கினான். அதன் பிறகு அங்கு மக்கள் வாழ தொடங்கினார்கள் என்ற ஒரு கதை இருக்கிறது. அது யாழ் பாடியவர்கள் பாணர்கள் அந்த முறையிலே அந்த வாத்தியத்தோடு இணைந்ததொரு சொல்லாக இடப்பெயராக வந்து அந்நாள் தொடக்கம் இந்நாள் வரையும் அது போற்றப்படுகிறது. அந்த இடம் தமிழ் காக்கும் இடம், பழந்தமிழ் காக்கும் இடம், சிறந்த தமிழ் காக்கும் இடம் என்பதை யாவரும் ஒத்துக்கொண்டுள்ளார். அந்த முறையிலே நாங்கள் பிறந்த அந்த மண்ணை காப்பதும்
மண்ணை போற்றுவதும், எங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு அதை பற்றி சொல்லுவதும், முடிந்தவரை அவர்களை கொண்டு போய் காட்டுவதும், அவர்களுக்கு தமிழை கொடுப்பதும் எங்கள் கடமை என்று கூறி உங்களுக்கு இன்றைக்கு நன்றி கூறி மீண்டும் வர வேண்டும் என்று கூறி வணக்கம். நன்றி அம்மா, நன்றி அம்மா. உங்களுடைய அருமையான கருத்து, உங்களுடைய ஆழமான கருத்து, நீங்கள் அறிந்த விடயங்களை கூறியிருக்கிறீர்கள். அதற்கு முதலில் நன்றி அம்மா. நன்றி. அருந்ததி. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி சிவா மோகன் மாஸ்டர் அவர்களே. மிகவும் சிறப்பான பேச்சு. உங்களோட தமிழுக்கு நாங்கள் தலை வணங்க வேணும். உங்களோட பேச்சு அவ்வளவு சிறப்பாக இருக்கின்றது. ஏன்னா செந்தமிழ் என்று சொல்லுவார்கள், இதைத்தான் உங்களோட பேச்சு செந்தமிழ்ல அருமையாக கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடியதாக இருந்தது. அத்துடன் நீங்கள் கூறின மாதிரி இந்த மோசிகீரர் தலைகாத்த தமிழ் அண்டைகளை நான் யோசிச்சேன், நான் என்னத்தை சொல்ல போறீங்க தலைகாத்த தமிழ் பற்றி அதை பற்றி பேச போறீர்களோன்னு யோசிச்சேன். நான் ஒரு சிறந்த புலவரை பற்றி பேசினீர்கள். அந்த புலவர் அதோடு நீங்க சொன்னீங்க புலமையும் வறுமையும் ஒன்றாக இருந்திருக்கு. அதே அப்படி கடவுள் அப்படி செய்தார் என்று யோசிக்கக்கூடிய எனக்கு ஒரு கேள்வி வந்தது. வறுமையோடு தான் இந்த புலமைத்துவம் இருக்கின்றதா, அதேன் அப்படி நடந்திருக்கின்றது என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அருமையான பேச்சு, சிறப்பாக கூறினீர்கள். அந்த சேரமான் என்ன மாதிரி அந்த புலவருக்கு தந்த சாமரையை வீசிக்கொண்டிருந்தது, புலவர் எழுந்தது எல்லாம் அந்த ஒரு கதையை நாங்கள் பார்த்த ஒரு படம் பார்த்த மாதிரி கூறிக்கொண்டிருந்தீர்கள். அதுதான் உங்களோட சிறப்பு, உங்களோட பேச்சுல. மிக்க நன்றி. நீங்கள் இவ்வளவு கட்டித்தனம் வச்சுக்கொண்டு ஏன் நீங்க பேசாம இருக்கிறீர்கள்? இருந்துட்டு எப்பாலும் இருந்துட்டு தான் பேசுறீர்கள். இவ்வளவு புலமையை வைத்துக்கொண்டு நீங்கள் அதை வெளிக்கொண்டுற வேணும் என்று தான் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். எங்களோட தளத்திலே இப்படி சிறந்த பேச்சாளர் இருக்கும்போது நாங்கள் வெளியில எடுக்க தேவையில்லை எல்லாம். ஆனபடியா நீங்க தொடர்ந்து பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி அம்மா. எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அவை எல்லாம் முடிய நான் தொடர்ச்சியாக ஒரு மாதத்துல ஒரு பேச்சு என்றாலும் பேசுறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். என்றாலும் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது. அதுக்கு இடையில தான் நான் இப்ப எதையும் செய்திருக்கிறேன். இந்த கணனிக்கும் வருத்தம் வந்து விட்டது. இன்றைக்கு நான் போன்லயும் ஐபேட்லயும் தான் மாறி மாறி வந்திருக்கிறேன். என்றாலும் இந்த பேச்சை நான் நிறுத்தக்கூடாது என்பதற்காக வந்துதான் நான் இதை செய்கின்றேன். மற்ற வேலைகள் செய்யறதுக்கும் என்னால முடிய இல்லை. நான் கட்டாயம் முயற்சி செய்யணும். நன்றி அம்மா, உங்களுடைய அருமையான கருத்துக்கள். நன்றி. நன்றி. மிஸ்ஸஸ் பவானி விக்னேஸ்வரன் மாஸ்டர் டாக்கிங் சாரையிலிருந்து. எல்லோருக்கும் வணக்கம். இன்று சிவா அம்மாவின் பேச்சு அருமையோ அருமை. கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நல்லொரு தமிழ்ல அருமையாக பேசினா அதுக்கு நன்றி. மற்றது யாழ்ப்பாணத்தை பற்றி எனக்கு இந்த புலவரை பற்றி எனக்கு அவ்வளவு தெரியாது. ஏன்னா நானுங்க இதுகளை நாங்கள் படிக்க இல்லை. என்றபடியா எனக்கு இது எல்லாமே புதுசாக இருந்தது. ஒரு புது அனுபவமாக இருந்தது. அதுவும் எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. இல்லை புது 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 ஆக்களுக்கு புது இதை கேட்டது. மற்றது யாழ்ப்பாணத்தை பற்றி சொன்னதும் எனக்கு மிகவும் சந்தோஷம். என்ன நாங்கள் எல்லாரும் யாழ்ப்பாணத்துல உள்ளவர்கள்ன்றபடியா சொன்னதும் நன்றி. இது இப்படியே உங்களுடைய பேச்சு மீண்டும் தொடர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி பவானி அம்மா. நன்றி. இப்பொழுது சில அறிவித்தலை சொன்ன பிறகு நிர்மலா மாஸ்டர் நீங்க பேசின நாளைக்கு காலமே ஒரே ஒரு ஆன்மீக இதழ் ஆசிரியர், அதாவது கலசத்தினுடைய ஆசிரியர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் 9 மணிக்கு பேசுகிறார். இது ஒரே ஒரு ஆன்மீக இதழ். இந்திய இலங்கையை தவிர்த்து வெளிநாட்டில் வெளிவரும் இதழ். ஆசிரியர் நாளைக்கு ஏக்கங்கள் என்ற தலைப்பில் பேசுகிறார். அருமையான பேச்சாளர். அதே போல 11 மணிக்கு முனைவர் தேன்மொழி அவர்கள் பேசியிருக்கும் தலைப்பு தமிழ் பேசும் பக்தி இலக்கியம். அதாவது 11 மணி யூகே நேரம், 12 மணி யூரோப்பியன் டைம். நாளைக்கு இரவு 8 மணிக்கு யோகர் சாமிகளுடைய தினம், ஆயிலிய நட்சத்திரம் என்றபடியா கலந்து யோகர் சாமி இந்த விடயங்கள், பாட்டுக்கள், நட்சத்திரங்கள் மற்றும் பிற விஷயங்கள் தெரிஞ்சு அதில் கலந்து கொள்ளலாம். நீங்கள் அருமையான நிகழ்ச்சி. அதுவும் வியாழக்கிழமை காலமே 8:45க்கு தொடங்குகிறது. 125 நிமிடங்கள் மெடிடேஷன் செய்ய உத்தேசத்திலும் இப்போ நாங்கள் கூட மெடிடேஷனும் எக்ஸசைஸும் செய்வதற்காக உத்தேசித்துள்ளோம். அதாவது Thursday 8:45 AM யூகே டைம். இப்போ இந்த 11 மணிக்கு சந்திரகலா மாஸ்டருடைய
பேச்சு இருக்கிறது. ஹெல்த் அண்ட் மெடிடேஷனை பற்றி பேச வருகிறார்கள். இப்போ இந்த ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 8 மணிக்கு கதம்ப நிகழ்ச்சி இருக்கு. அது பாடகர்கள் பாடலாம். நம் பாட்டு பாட விருப்பம் அதில் கலந்து கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு, உங்களால் வர முடியாவிட்டால் நீங்கள் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு அனுப்பினா அதை நாங்கள் போடுவோம். சில பேர் வெளியில் அனுப்பியிருந்தால் கூட இன்றைக்கு ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு தேர்ஸ்டே போட உதவியா இருக்கும் என்று கூறி இப்பொழுது நிர்மலா ருத்ரகுமாரன் நீங்க பேசலாம். அன்மியூட் பண்ணுங்க நிர்மலா மாஸ்டர், அன்மியூட் பண்ணுங்க. இருக்கா அன்மியூட் பண்ணுங்க. சரி, எல்லோருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். சிவாமோகன் மாஸ்டர், நீங்க நல்ல அழகாக நல்ல தமிழ் நல்ல வடிவாக எல்லாம் விளங்கப்படுத்தின, கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருந்தது. நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது கைப்பாக்கல. அப்ப நீங்க தமிழ்ல கதைக்கக்குள்ள எல்லாம் எனக்கு பெரிய நல்ல சந்தோஷம். அப்ப என்ன கேட்டா எந்த இடம் நீங்க நான் மட்டக்களப்பு சொல்ல, மட்டக்களப்புல 12 வருஷம் இருந்தான். அப்பா ஐயோ நல்ல நாடு அப்படி இப்படி என்னோட அவ்வளவு கதைகள் எல்லாம் கழிச்சு கொண்டு இருந்தா. இப்பயும் நான் நினைப்பா இருக்குது. நீங்க திரும்பவும் வந்து இந்த இப்படியான கதைகளை இதுகளை புலவருமாங்களை பற்றியோ இதுகளை பற்றி சொல்லுங்க. நல்லா பாதிச்சிங்க. தேங்க்யூ வெரி மச் சிவாமோகன் மாஸ்டர். நன்றி 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 நன்றி. அடுத்ததாக ராதே மாஸ்டர் நீங்க பேசுங்க. சாரி, சுகேந்திரா தர்மகுமார் நீங்கள் அதுக்கு அடுத்ததாக ராதே. அனைவருக்கும் வணக்கம். இன்று சிவாமோகன் மாஸ்டர் உங்களுடைய செந்தமிழ் அதுல சங்க புலவரை பற்றி மோசிகீரனார். நான் இன்று தான் அவரின் பெயரையே கேள்விப்பட்டிருக்கிறேன். அதற்கு முன்பு ஔவையார், பாரதியார் இவையத்தான் நாங்க கூட அவைந்த வரலாறுகளைத்தான் கேட்டிருக்கிறோம். இன்று தான் மோசிகீரனாரை பற்றி அவர் சங்க காலத்து புலவர். அதுவும் புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை எல்லாத்திலையும் பாட்டு வெண்பாக்கள் செய்திருக்கிறார் என்றதை கேட்டு மிக்க மகிழ்ச்சி. எப்படியாக புது எங்களுக்கு தெரிந்த புலவர்களை விட இப்படியான புதிய புலவர்களை நீங்கள் புதியன பழைய புலவர்கள் தான், ஆனா இவர்களை பற்றி கூறும் போது அவற்றை நாங்கள் இன்னும் போய் படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் வந்திருக்கிறது. மற்றது நீங்க அந்த யாழ்ப்பாணத்தை பற்றியும் கூறினீர்கள். இதுல எல்லோரும் கருத்து கூறிவிட்டார்கள். என்றாலும் நான் கேட்டு படித்தபடி ஒரு குருட்டு பானை, யாழ் வாசிக்கிற பானை ஒரு தென்னிந்தியாவில் இருந்து வந்து இலங்கையில இருந்த அரசனுக்கு அவர் பாடினதால அவருக்கு ஒரு மணல் திட்டை அரசன் பரிசளித்தார் என்று. அதுதான் பிறகு என்ன அந்த மாவட்டம் பூரா அது அந்த யாழ்ப்பாணம் என்ற பெயர் வந்தது என்று அப்ப நான் சின்னனில் படித்தது ஞாபகத்துக்கு வந்தது. அப்படி எல்லாரும் ஒரு சிறு சிறு வித்தியாசத்துல கதைகள் கேட்டிருக்கின்றோம். மிக்க நன்றி அம்மா. மீண்டும் வந்து புது புது மற்ற புலவர்களை பற்றி கூற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, உங்களுடைய அருமையான கருத்து. ராதே மாஸ்டர் நீங்க பேசுங்க. நன்றி ஸ்ரீ ஐயா. சிவாமோகன் மாஸ்டர், எனக்கு இந்த மோசிகீரனை பற்றி அவ்வளவு கணக்க தெரியாது. ஆனால் நீங்கள் அந்த நல்ல அழகாகவும் சிறப்பாகவும் சொன்ன அந்த பாடலை விளக்கும் போது என்னால கற்பனை செய்யக்கூடியதா இருந்தது. நீங்க அவ்வளவுக்கு வடிவ அந்த பாட்டை அந்த மன்னனுக்கும் புலவனுக்கும் இடையில நடந்த அந்த பாட்டை சொன்ன நீங்கள் எல்லாம் வடிவா விளக்கி சொன்ன நீங்கள். அப்ப எனக்கு அதை கற்பனை செய்து ரசிக்க கூடியதா இருந்தது. மற்றது அவருடைய கண்களை அம்பு மாதிரி வர்ணித்தது மட்டும் இல்ல, அவருடைய மெய்யில இருந்து வரும் காற்றில தமிழ் மணக்கும் என்று சொன்ன நீங்கள். என்ன தமிழ் மணக்கும் என்று சொன்ன நீங்கள். அப்ப அதுல இருந்து இந்த புலவற்ற மகிமை தெரியுது. அவ்வளவு தூரம் அவர் தலையை காத்ததே அந்த தமிழ்.
ஸோ எனிவே எனக்கு உங்களுடைய தமிழ்லையும் நல்ல நறுமணம் வீசுகின்றதை நான் உங்களுக்கு சொல்ல வேணுமென்றது. மிக்க நன்றி. மற்றது இந்த சேரமான் தானே முல்லைக்கும் பேர் கொடுத்தவர்? இல்ல அது வேற. அது வேறு. பாரி. ஓ சாரி தேங்க்யூ. ஓகே, மிக்க நன்றி சிவாமோகன் மாஸ்டர். அருமையிலும் அருமையான ஸ்பீச். தேங்க்யூ. நன்றி ராஜம்மா. நீங்க அழகாக நல்ல கருத்துக்களை எடுத்திருக்கிறீர்கள். அதிலே கூறப்பட்ட நல்ல கருத்துக்களை எடுத்து பேசியிருக்கிறீர்கள். நன்றி அம்மா. டாக்டர் சிவச்சந்திரிகா நீங்க பேசுங்க. வணக்கம். வணக்கம். இன்று சிறப்பு பேச்சாளருடைய பேச்சை பாராட்டாமல் விட முடியாது. எங்களோட தமிழை வளர்க்கறதுக்கு இவ ஒரு கதைக்கும் போது அறுத்து அந்த மாதிரி தமிழ்ல கொட்டி தள்ளுவா. நல்லா இருக்குது. நான் தமிழ்ல தான் நானும் இவ முன்ன கண்ட போது மயங்கினதும் தமிழ் சாப்பாட்டுலயும் தமிழ் பேச்சுலையும் ஹைட்பார்க்கோடலயே மயங்கிட்டேன். இன்றும் மயங்கிட்டேன். உங்களோட கருத்துக்களுக்கு பாராட்டுக்கெல்லாம் பாராட்டு சொல்றதுக்காக ஓடோடி வந்தேன். நன்றி, வணக்கம். சிவாமோகன் மாஸ்டர். ரதா மாஸ்டர் நீங்க பேசலாம். ஓகே, மிக்க நன்றி. மன்னிக்க வேணும் வீடியோ போடாததுக்கு. சிவாமோகன் மாஸ்டர் தலைப்பு பார்த்தோன்னே எனக்கு தெரியும் ஏதாவது ஒரு விடயம் அதில் இருந்து வருமென்று தெரியும். ஆனால் ஒரு ஃபியூ ஹவர்ஸுக்கு முன்னதான் 2 படம் அனுப்பினவ. அப்பதான் பேர் தெரியும். புலவர் வாரங்க அது மட்டும் தெரியாது. எனவே அது அருமையாக இருந்தது பேச்சு. மற்றது அதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது நேரத்தை கருத்தில் கொண்டு அருமையாக உரையாடுத்தீர்கள் என்று கூற வேண்டியிருந்தது. இல்லாட்டி அங்க இன்னும் போயிருக்கும். ஆனா நல்ல முறையில அழகாக கூறி அதை முடித்தது மிக்க சிறப்பாக இருந்தது. மற்றது அருந்ததி மாஸ்டர் சொன்னதுல எனக்கும் கணவர் கேட்கிறது, கடவுளையும் சிலருக்கு பணக்காரரா பிறக்கினோம், சிலரின் வறுமையா பிறக்கினோம், ஏன் கஷ்டப்படினோம், இப்படியான கேள்விகளை கேட்பினோம். இப்ப இதுல என்னென்றால் அந்த வறுமையா பிறந்தவ என்ன மாதிரி தங்கள சொந்த முயற்சியாலே என்ன மாதிரி தங்களோட வாழ்க்கைய கொண்டு போயினம்ன்றதும் ஒரு முக்கியமான விடயம். அப்படித்தான் நான் யோசிச்சு பார்த்தேன். ஏனென்றா அவைகள் தங்களோட புலமைத்திறத்தால தங்களோட வறுமைய களவுக்கு போகாம வேற தேவையில்லாத தீய பழக்கத்துல போகாம நல்ல வழியில் கொண்டு புலமையை வளர்த்து தங்களோட வறுமையை போக்குறதுக்கும் அதே நேரம் தமிழையும் காத்திருக்கிறார்கள். மிக்க நன்றி. அத்துடன் நிறுத்துகிறேன். சாட் பாக்ஸ்ல ராஜலட்சுமி ரமணி மாஸ்டர் போட்டிருக்கிறார், பாணர்கள் என்பவர் பண் இசைப்பவர்கள் தான். பண் என்பது பாடல் என்னும் பொருளாகும். அவர் திருப்பி போட்டிருக்கிறார். ஏனால் அம்மா சிறப்பான சொல்லாடல், மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இனிய தமிழ் நடை அருமை ஸ்ரீகந்தராஜர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றி. ப்ளீஸ் சென்ட் ஆல் தி லிங்க்ஸ். அத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி அம்மா. உங்களுடைய கருத்துக்கு நன்றி. அதோட அந்த படங்களையும் எனக்கு காண்பித்ததுக்காக நன்றி அம்மா. கடைசி நேரத்துல தரப்படும். ஜெனீவால இருந்து அஹிம்சிகா அவர்கள் பேசுகிறார். அனைவருக்கும் பணிவான இனிய வணக்கம். இன்று சிவாமோகன் அம்மா மிகவும் சுவாரஸ்யமாக அந்த பாடலை அவரை கொண்டு சென்றீர்கள். அந்த அன்றைய சங்ககால வாழ்வியலை அப்படியே படம் பிடித்து காட்டியது எங்களுக்கு மனத்திரையிலே. மிகவும் நன்றி அம்மா. அத்தோடு நீங்க அந்த முதற்கணுங்க அந்த தலைப்பே எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய நல்ல தலைப்பு, பொருத்தமான தலைப்பு. அத்துடன் நீங்க சொன்ன மாதிரி பாரதிதாசனே சொல்லுகின்றார், தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ என்று சொல்லியே பாடல் இயற்றி இருக்கின்றார். அத்தோடு அந்த யாழ் பற்றி கூறினீர்கள். அந்த நரம்பு யாழ் தான் எங்களோட தமிழர் கருவிகள்லயே, இசைக்கருவிகள்லயே முக்கியமானது யாழ். அதுதான் என்ற வீணையாக கூட நாங்கள் அந்த மருவி வந்திருக்கின்றது. அந்த இசைதான் அதிலும் நாங்கள் யாழ்ப்பாணத்தவர் என்பதில் பெருமைப்படுவதில் தப்பேதும் இல்லை என்றுதான் நினைக்கின்றேன். அப்படியே அந்த என்ன சொல்ற அந்த தமிழோட இது கணக்க பாடங்களை சிந்திக்க வைத்து இன்றைக்கு நீங்க சொன்ன விதத்துல அந்த புலவருக்கும் அந்த
அரசனும் எப்படி ஒரு நாட்டை ஆண்டார்கள், எப்படி எல்லாம் மக்கள் வாழ்ந்தார்கள், அந்த வாழ்வியல் பாடங்களை, அன்றைய சங்ககால வாழ்வியல் பாடங்களை எங்களுக்கு அப்படியே படம் பிடித்து காட்டியது. அத்துடன் கண்குவனேசன் ஐயா சொன்ன மாதிரி ஔவையாருக்கு அந்த காலத்திலே நாங்கள் நினைக்கின்றோம் ஔவையார் மூதாட்டி என்று. ஔவையாருக்கு காதலன் கூட இருந்ததாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர் ஒருவரை காதலித்திருக்கின்றார். அந்த காதலனுடைய மனைவி இறந்த பின்பு அந்த குழந்தையை இவர்தான் வளர்த்ததாக சங்ககால பாடல்களில் ஒன்றில் இருப்பதாகவும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆக நிறைய தகவல்களை எங்களை மனத்திரையில கொண்டு வரத்துக்கு கூட என்னுடைய பேச்சு மிகவும் சுவாரஸ்யமாகவும் ஒரு விழிப்புணர்வா நன்றாக இருந்தது. மிகவும் நன்றி அம்மா. நன்றி ஸ்ரீ ஐயா. நன்றி 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 அம்மா, நன்றி. வணக்கம் சிவாமோகன் மாஸ்டர், மிக்க நன்றி. உங்களோட பேச்சுக்கு மிக்க நன்றி, பாராட்டுகள். மிக அழகாக கூறியிருந்தீர்கள். இங்கு கூறிய ஒரு சிலரை போல எனக்கும் இன்றுதான் மோசிகரனை பற்றி தெரியும். இதுல நான் முக்கியமா கூறுவேன் என்னன்னு சொன்னால், இந்த நீங்கள் அந்த கூறிய அந்த பாடல்களை, இவரோட பாடல்களை போய் நாங்கள் பார்க்க வேண்டும் போன்ற ஒரு எண்ணத்தை தூண்டி விட்டிருக்கிறீர்கள். இந்த இதுல எல்லாம் நல்ல நிறைய கருத்துக்கள், உள் கருத்துக்கள் நிறைய இருக்கத்தக்கதாக அவருடைய பாடல்கள் நான் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கின்றேன். நிச்சயமாக நான் இதை பார்க்க வேண்டும் என்று யோசிக்கின்றேன். அந்த கொன்காணுக்கிளான பற்றி கூறினீர்கள், அந்த 2 பெருமையை கொண்டது என்பதையும் அழகாக கூறியிருந்தீர்கள். மற்றது இந்த அவர் அந்த கட்டில படுத்திருந்த போது தூங்கிவிட்டார். அரசர் அவருக்கு சாமரை வீசி இருந்த போது எழுந்து அது என்னத்தை காட்டுறேன்னு சொன்னா, அந்த புலவர்களுக்கும் அரசர்களுக்கும் இடையே இருந்த அந்த நட்புரிமை, சிறப்பான ஒரு ஒரு ஒற்றுமையை காட்டுகின்றது. அவர் எழுப்பி கூறியது என்னன்னு சொன்னால், உனக்கு நீ இப்படியான விஷயங்களை தான் உனக்கு உனது மறுவாழ்வில் புகழ் எய்தும் என்றதற்காக நீ இப்படி இதை செய்கிறாய் என்று அந்த பாணியில் ஒரு பாடல் பாடியதாக நான் வாசித்திருக்கின்றேன். எங்கோ கேள்விப்பட்டிருக்கேன், பாடல் வாய்க்கையில கேட்டிருக்கின்றேன். அதனுடைய அதை நான் போய் பார்க்க வேண்டும் நிச்சயமாக. மிகவும் அருமை. இன்னொன்று சொல்லணும், சிவாமோகன், உங்களை பற்றி நீங்கள் எல்லாரும் கூறினார்கள், உங்களுடைய பேச்சு தமிழ், அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. நீங்கள் மேடையில் பேசும் பொழுது மட்டுமல்ல நீங்கள் இப்படி பேசுவது, நீங்கள் சாதாரணமான வாழ்க்கையிலே பேசும் பொழுதுமே இப்படித்தான் பேசுகின்றீர்கள். இப்போ நான் பார்த்திருக்கின்றேன் பல தடவைகள், நான் ஹைப்பாக்கில் உங்களை சந்திருக்கின்றேன். நேரடி சந்தித்த போது கூட நீங்கள் கதைக்கும் பொழுது மிக அழகாக தான் இருக்கு, கேட்பதற்கு நன்றாக. மிகவும் நன்றி. கமலா மாசம் ஆமான்னு சொல்லிக் கொண்டிருக்காங்க. நான் சொல்றது சரிதான், ஆமதித்துக் கொண்டிருக்கேன், உண்மைதான். மற்றது இன்னொன்று நல்லா பிடிச்ச என்னன்னு சொன்னா, நீங்க சொன்ன என்னன்னு, என்னுடைய கணனிக்கு வருத்தம் வந்து விட்டது. அது இந்த தளத்துல இருக்கிறார்கள் எல்லாருக்கும் நல்லா பொருந்தக்கூடிய ஒன்று. ஏனென்றால் அந்த கணனியை அவ தன்னுடைய ஒரு உயிர் பொருளாக பார்க்கின்றார். வருத்தம் வந்து விட்டது. இதுதான் நாங்கள் இங்க சொல்லிக் கொண்டிருக்கோம் எல்லாருக்கும், இல்லையா? எல்லா உயிரையும், எல்லா ஜீவராசிகளையும் நாங்கள் விரும்ப வேண்டும், வணங்க வேண்டும் என்றதை அது எங்களுக்கு கூறுகின்றார். சரியான தளத்தில் நீங்கள் சரியான முறையில் சென்று கொண்டிருக்கிறீர்களம்மா. மிக்க நன்றி, மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த மாதம் சந்தித்து உங்களுக்கு நேரம் இருந்தால் நாங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, உங்களோட கருத்துகளுக்கு. இந்த தளத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடும் இப்படியான வழிகள்ல செல்றதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இந்த தளம் ஏற்படுத்தி தந்திருக்குது. முதலாவது, அதுக்கு முதல்ல இந்த தளத்துக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் என்னதான் இருந்தாலும். அதுக்கு பிறகுதான் என்னுடைய விஷயத்தை நான் பார்க்கலாம். உண்மையிலே இந்த தளமும் பல்வேறு விடயங்களை எங்களுக்கு கற்பித்து தந்திருக்கிறது. பல பேர் இங்க பேச்சாளர்களா வந்தவர்கள், பேசியவர்கள், இதை நடத்தி கொண்டிருப்பவர்கள் எல்லோருமே நிறைய நல்ல விடயங்களை செய்திருக்கிறார்கள். அதற்காகத்தான் எவ்வளவுதான் வேலைப்பளுக்கள் இருந்தாலும் கூடி இந்த தளத்துக்காக நான் என்ன வேணுமென்றாலும் எந்த நேரத்திலையும் நான் செய்வேன் என்றது என்னுடைய ஒரு ஆணித்தரமான ஒரு முடிவு. ஏண்டா இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தளம் கிடைப்பது என்பது அரிது எல்லா விடயங்கள்லையும். ஆகவே நாங்கள் அந்த நல்ல தளத்தை நாங்கள் பேண வேண்டும். அவர்களோடு நாங்கள் என்னதான் இருந்தாலும் ஒரு உதவி சப்போர்ட்டாக நாங்கள் எந்த நேரமும் இருந்து கொள்ள வேண்டும் என்பது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எல்லோருக்கும் தெரியும், நான் நிறையவே உதவிகள் செய்து வருகின்றேன். ஆகவே இந்த தளத்துக்கும் எல்லோரும் செய்கிறது மாதிரிதான் நானும் செய்கின்றேன். நன்றி. நன்றி.
அடுத்த கமலாஷினி சோபாலட்சுமி. இதோட நாங்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் முழுக்க பார்க்க முடியாது என்றாலும் கடைசியில வந்து எல்லாம் பார்த்தேன். உங்களோட முகத்தை காட்டுங்களேன் கமலாசினி அம்மா. இப்ப சரியா இல்லையா? சாரி, இப்ப கொஞ்சம் தெரியுது. கொஞ்சம் காட்டுங்க. சரி, ஓகே. இன்னும் கொஞ்சம் வாங்க, திரும்பி போயிட்டீங்க. ஓ அதான் எனக்கு ஓ சாரி. இப்ப சரி. இப்ப கொஞ்சம் சரியா? இப்ப சரியா? சரி, நன்றி. நானும் கட்டலாம். உங்களோட பேச்சு நடுவலும் எல்லாரையும் கேட்க பண்ணும். எனக்கு நல்ல விருப்பம். இந்த நீங்க பேசுறது தமிழ் நல்லா அழகா பேசுவீங்க. அறுத்து நல்ல வடிவ சிலைக்குள்ள ஆசையா இருக்குமே. அது நான் முழுக்க கேட்கல, நான் கொஞ்சம் கேட்டதுகள் எனக்கு தெரியும். நல்ல அழகா சொல்லி கொண்டிருக்கேன். அந்த புலவர் அரசரை பற்றி எல்லாம் சொன்னது நல்ல அந்த விதம் நீங்கள் பேசுறது எல்லாம் கேட்க ஆசையா இருக்கும். அதுதான் சொல்லுவோம் என்று எடுத்துறேன். சரிதான், கேட்டுதா உங்களுக்கு? நன்றி நன்றி நன்றி. நான் பிள்ளையா சொல்லி நன்றி. கொஞ்சம் நேரா வச்சு பேச வேண்டும். ஓ அம்மா சரி சரி. ராஜேஷ் சித்தம்மா கைய போடுறா. தேங்க்யூ சிவமோகன் மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். மிக மிக அருமையான பேச்சு. எனக்கு இன்றைக்கு மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் இருந்தது, பிளட் டெஸ்ட் அப்பாயின்மெண்ட் இருந்தது, எல்லாம் போட்டு வந்து சரியான கலையா இருந்தது. நான் அருந்ததி மாஸ்டருக்கு சொன்னேன், நான் இன்றைக்கு ஒரு தப்பாமல் நான் வந்து கேட்கணும் சிவமோகன் மாஸ்டருடைய பேச்சு. அதோட 8 மணிக்கும் ஸ்ரீஸ்கந்தராஜன் மாஸ்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறார். எனக்கு மிக மிக சந்தோஷம். எல்லாம் கேட்டு அறிஞ்சேன். உங்களுடைய அறிவை போல எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனா உங்களுடைய இன்றைக்கு எத்தனையோ எல்லாம் நான் அறிஞ்சேன். மிக மிக நன்றி. இந்த தளத்துக்கு உங்களிடமும் நிறைய அறிவு இருக்கின்றது. நீங்கள் அதை பயன்படுத்தினால் அது தானாகவே வரும். நன்றி. இன்று மிகவும் சிறப்பாக நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்னொரு முறையை நீங்க வந்து பேசணும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் இந்த தளத்தின் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நாளை காலை எல்லோரும் பாருங்கள். 8:45க்கு அருமையான தியானத்தை தொடங்கி 9:15 போல அருமையான பேச்சும் இருக்கிறது. ஜெகதீஸ்வரன் கலசம் எடிட்டர் வந்து பேசுகிறார். எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும். என்னுடைய பேச்சுக்கு உங்களுடைய அருமையான கருத்துக்களை தந்திருந்தீர்கள். அனைவருக்கும் முதலில் நன்றியும் வணக்கமும். நன்றி 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 ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன்.